வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அறிமுகம் செய்தமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. குருவின் நினைவிலிருந்து அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம் என்று மகரிஷி அவர் தன்னுடைய வரிகளில் படித்திருக்கிறார். அதை நம் சிந்தனையாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டிய குரு வேதாத்திரி மகரிஷியின் நினைவோடு உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல் நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐ உணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன். ஆசை என்ற வேகம், மகரிஷி அந்த வார்த்தை பாருங்க, ஆசை என்ற வேகம். இந்த சிதாகாசம் இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே இருந்து ஒரு வேகம் எழுகிறது என்றால் அதற்கு பெயர் ஆசை என்று ஆறு அறிவு உடைய நாம் அதற்கு இட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு பேர் என்ன? தேவையின் அடிப்படையில் எழுகின்றது. அது தேவையின் அடிப்படையில் எழுகின்றதாக இருந்தாலும் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. அவருக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். தேவையாக இருந்தாலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நாம் அதை நல்விளைவு தரக்கூடியதாக செய்யணும்னு சொல்றார். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். அந்த ஆராய்ச்சி எப்ப நமக்குள்ள வருகிறதோ, கடமை உணர்வு இருக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி நல்விளைவு சிந்தனைக்குரிய ஆராய்ச்சி கடமை உணர்வைத்தான் தரும். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கண்ட விளக்கங்களை நமக்கு பாடங்களாக வடிவமைத்து அருளி இருக்கிறார். அந்த சிந்தனையோடு நம்மை இணைப்பதற்கு பேருதவியாக இருந்த சென்னையிலிருந்து வீரப்பன் ஐயா அவர்களை வணங்கி, ஆழியார் அறிவு திருக்கோயில் நிர்வாகிகளையும் வாழ்த்தி வணங்கி, அறிமுகம் செய்து வைத்த நாகராணி அம்மா அவர்களையும் வணங்கி, இந்த நுண்ம தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்மை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய, ஒவ்வொரு நாளும் பல நிகழ்ச்சிகளில் நம்மை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணமுரளீஸ்வரர் அவருடைய குழு அவர்களையும் வணங்கி வாழ்த்தி, ஆசிரிய பெருமக்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதுநிலை பேராசிரியர் ஐயா MKD அவர்களையும் வணங்கி, நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து மகரிஷியினுடைய வேதாத்திரி மகரிஷியினுடைய சிந்தனைகளை எல்லாம் நினைவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, நிகழ்வுகளாக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ அவர்களை, SKM ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி, பொறுமையின் பெருமை என்ற தலைப்பை பற்றி சிறிது சிந்திக்க இருக்கிறோம். பொறுமை என்றால் என்ன? பொறுமையின் மூலமாக பெறப்படுகின்ற பெருமை என்ன அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல பொறுமைக்கே இருக்கக்கூடிய பெருமைகளை பார்க்கிறது? அப்ப பொறுமை ஒருத்தர் கடைபிடித்தால் அவருக்கு ஒரு பெருமை கிடைக்கிறதா, இல்ல அந்த பொறுமைக்கே உரிய பெருமை கடைபிடிப்பவர்களுக்கும் அதன் தன்மையாக மாறுகிறதா? இதைத்தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தான் பார்க்க முடியும். ஏன்னா இதுக்குள்ள எழுத சொன்னா எத்தனையோ பேராசிரியர்கள் இதுல நிறைய இன்னும் கருத்துக்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கால அவகாசத்துல முடிந்த அளவு சிந்தித்து பார்ப்போம், சீரமைத்து பார்ப்போம். அதை கடைபிடிப்பதற்கு உண்டான வழிமுறைகளுக்கும் மகரிஷி வழி வகுத்து கொடுத்திருக்கக்கூடிய முறையில் நாம் கடைபிடிக்கவும் முயல்வோம். அந்த வகையில் வழக்கம் போல ஒரு கவி, தவமும் ஞானமும் அப்படின்னு சொல்லி நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி 1955 எழுதியிருக்கிறார். ஐம்புலன்கள் வழியாக அறிவு பல நாள் இயங்கி அலைந்து அழுத்த
நல்லா சொல்லியிருக்காரு பாருங்க. ஐம்புலன்கள் வழியாக அறிவு பல நாள் இயங்கி அலைந்து அழுத்து நிம்மதியை தேட நிம்மதியை தேடுது. இந்த ஐம்புலன்கள் அப்படின்னா எங்கேருந்து எடுக்கணும்? பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடி இருந்த ஐம்புலன்கள் வழியாக அறிவு பல நாள் இயங்கி 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 பரிணாம வளர்ச்சியில் மனிதனாக வந்து அதற்கப்பவும் அதே மாதிரி அலைந்து அலைந்து அழுத்து சிந்தனையில் நிம்மதியை தேட சிந்தனையில் நிம்மதியை தேட அந்த நிலை அறிந்த குரு அருளால் நினைவு தன்னை அழகா சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த உடம்பு இந்த அறிவு தேடுது, எதையோ தேடுது. எல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டோம், இயற்கையில் எல்லா வளங்களும் இருக்கு. ஆனா இந்த அறிவு எதையோ தேடி ஒரு பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப அலைந்து அழுத்து அப்ப எதை தேடுகிறது? நிம்மதியை தேட. ஏன்னா தேடிக்கிட்டே இருக்கும், ஓய்வு இல்லை, நிறைவு இல்லை, அப்ப நிம்மதி இல்லை. அப்ப நிம்மதியை தேட பாக்கியவான்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை குரு அருளால் நினைவு அவர் தன்வசப்படுத்திட்டார் பாருங்க. நிம்மதியை தேட அந்த நிலை அறிந்த குரு அருளால், அந்த நிலையை அறிந்த குரு அருளால் நினைவு தன்னை என்று இருத்தி, நினைவு அந்த குரு அருளால நினைவு நமக்குள்ள இருக்கக்கூடிய நினைவு தன்னை என்று இருத்தி ஆகனை அங்கே எழும் ஜோதி சுடர் உணர்ந்து இன்பம் கண்டு சும்மா இருக்கின்ற முறை பழக தவமாகும். சரி, இந்த தவத்தை பயின்றதுனால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா பயனே ஞானமாகும். எவ்வளவு அருமையான ஒரு அப்ப தவம் செய்தால் என்ன கிடைக்கும் சொல்றாரு? ஞானம் கிடைக்கும் சொல்றாரு. ஞானம் என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? தெளிவு நிலை. அறிவு தன் மூலத்தோடு இணையும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா? அந்த நிலையில் விழிப்பு எழுச்சி ஏறும் பொழுதுதான் நாம யாரை உணர்கிறோம்? பரம்பொருளை உணரும் பொழுது பரவசமாக மாறும். அந்த பரவசமாக மாறும் பொழுதுதான் ஞானம். அந்த பரவச மயக்கத்தில் போகக்கூடாது. அதனாலதான் மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாரு? விழிப்புடன் இருக்க அப்படின்னு சொல்றாரு. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்கன்னு சொல்ல. ஏன்னா பரவசம் அடையணும், ஆனா மயக்க நிலைக்கு போகக்கூடாது. அப்ப அந்த மயக்க நிலைக்கு போனா அமைதி கிடைச்சிருச்சுன்னு ஒதுங்கிடுவோம். எதற்காக இந்த பரிணாம வளர்ச்சியில் ஆறாத அறிவை பெற்று அறிவு தேடியதை அடைந்தது என்றால், இன்னும் பல உயிர்கள் உய்வதற்காக நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி ஆற்றிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அப்படித்தான் நாம வழி வந்திருக்கோம். அப்படிங்கிற இந்த தவமும் ஞானமும் என்ற ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு பொறுமையின் பெருமையை பத்தி சிந்திக்கணும். அப்படின்னாதான் அதனுடைய வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஏன்னா குரு தானே அருள போறார். இன்று இருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்கு விருந்தே யாரு? படைக்க போறதே குருதான். நாம எல்லாம் அருந்துகின்ற ஒரு 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 அவருடைய ஒரு நம்மளுடைய என்ன சொல்ல, அவருடைய குழந்தைன்னு சொல்லலாம். அருந்துகின்ற அவர்தான் படைக்கிறார், நாம் பெறுகின்றோம், அருந்த போகிறோம். அவர் படைக்கின்ற அந்த அருளை இன்று சுவைத்து வாழ்க்கையில் அருந்தி வாழப்போம். பொறுமை என்றால் என்ன அப்படின்னு சில ஞானிகள் சொன்ன சில மேற்கோள்களை பார்த்து கொண்டு அப்படியே மெதுவா நம்மளுடைய குரு சொல்றதையும் ஒத்து பார்த்தாதான் அவர்கள் என்ன சொன்னார்கள், நமது குரு அதற்கு என்ன வழி வகுத்தார்கள் என்று பார்க்க முடியும் இல்லையா? ஏன்னா சொல்றது ஒண்ணு, கடைபிடித்தவர்கள் தான் சொல்ல முடியும், இல்லாட்டி முடியாது. ஆனா கேட்டதை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்றதும் இருக்கு கடைபிடிக்காம. ஆனால் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அருளியது வேதாத்திரியம். அந்த வேதாத்திரியம் என்ன சொல்கிறது? இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாதான்
நாம நம் வாழ்க்கையில் ஆஹா அருமை கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறோம், அதை இன்னும் இப்படியெல்லாம் செஞ்சிட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் குரு நமக்கு இன்னும் உணர்த்த இருக்கிறார். ஆமா, புத்தர் என்ன சொன்னாருங்க, அறிவை இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணு நான் சேர்த்துக்கிறதுக்காக குருவினுடைய நினைவில் இருந்து யோசிச்சு பார்த்தோம். என்ன சொல்றாரு குருவன்? பொறுமை. அதாவது இவர் என்ன சொல்றாரு, புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தோல்வியே அடையாத ஒரு ஆயுதம் எது என்றால் அது பொறுமை என்று சொல்றார். நாம எல்லாரும் வேதாத்திரி அன்பர்கள்ல, இந்த இடத்துல ஒரு ஒப்பீடு நமக்குள் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாரு, உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு இருக்காரு. இந்த உயிரை உணர்ந்த புத்தரு தெளிவா சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? தோல்வியை அடையாத ஆயுதம் பொறுமை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் உயிரை உணர்ந்துதான் சொல்லியிருக்கிறார் உயிரை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்து திட்டமிட்டு தவறுகளுக்கு செய்யக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப உலக சமாதானத்துடைய நோக்கம் என்ன? மகரிஷியுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நோக்கம் என்ன? உலக அமைதி. அப்ப அந்த உலக அமைதி பெற வேண்டும் என்றால் என்ன வேணும்னு மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க நமக்கு வேதாத்திரி ஐயா. உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற. அதனாலதான் நாம ஒரு வார்த்தையை சேர்க்கலாமா, அறிவை உணர்ந்த நிலையில் தோல்வியே அடையாத ஒரு ஆயுதம் எது என்றால் பொறுமை அப்படின்னு நம்ம சேர்த்து பார்க்கலான்னு ஒரு கருத்து. அடுத்தது, பொறுமை கசப்பானது, ஆனால் அதன் பழம் இனிக்கும். பொதுவாகவே சில காய்கள் கசக்கும், பழுத்தால் இனிக்கும். சில காய்கள் புளிக்கும், பழுத்தால் இனிக்கும். ஆனால் கசந்த ஒரு காயிலிருந்து வரக்கூடிய பழத்தை சுவைத்து முடிக்கும் பொழுது அந்த கசப்பு தெரியும். புளித்த காயிலிருந்து பழுத்து வரக்கூடிய அந்த பழத்தை சுவைத்து முடிக்கும் பொழுது ஒரு புளிப்பும் தெரியும். ஆனால் பொறுமை என்கின்ற பழம் இருக்கிறதே, அது எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இறைநிலையிலிருந்து வந்தது தான். யார் சொல்றாரு? நம்ம குரு சொல்றார். நேர்மறை எண்ணங்களை பிரசவிக்கும் அப்படிங்கிறார். எதை? பொறுமையை. பொறுமை என்பது நேர்மறை எண்ணங்களை பிரசவிக்கும், அதிலிருந்து வந்தது. ஏன் அப்படி சொல்றாரு? அந்த சுத்தவெளி ஆகிய மெய்ப்பொருளே எதற்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் தன்னைத்தானே இயக்கி கொண்டே பரிணாமம் அடைந்து 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 மனிதனிடத்தில் அந்தமாக வந்திருக்கிறது இல்லையா? அப்ப அது எதை இன்னைக்கு எண்ணங்களாக பிரசவிக்கிறது. மனிதனிடத்துல மட்டும்தான் என்னவாக பிரசவிக்கிறது? எண்ணங்களாக. ஆனால் அதுல ஒரு சின்ன திருத்தம் வேண்டிய, அதனாலதான் அறிவை உணர்ந்த நிலையில் நம்ம மகரிஷி சொல்றாங்க. என்ன திருத்தம்? நேர்மறை எண்ணங்கள் பிரசவிக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிதாகாசத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி இருக்கிறது. ஆனால் பரிணாம வளர்ச்சியில் வந்த 3 களங்கங்கள் இணைந்து இருக்குது இல்லையா? இறைவன் கூட்டல். அந்த 3 களங்கங்களை கழிப்பதற்கும் யார் துணை எடுக்க வேண்டியிருக்குது? அந்த சுத்தவெளி பேரறிவின் துணையை எடுத்து அதோட இணைச்சிட்டோம்னா, ஏன்னா அதுதான் பொறுமையின் இயல்பு, அதுதான் பொறுமையின் இலக்கணம், அதுதான் பொறுமையின் பிரதிபலிப்பு. அந்த சுத்தவெளி தான். ஏன்னா அந்த சுத்தவெளி பொறுமையாக எல்லாவற்றையும் தந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதனுடைய ஒரு சிதாகாசமா இருக்கக்கூடிய நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளியினுடைய தன்மையும் என்னவாக இருக்கும்? அதுவாகத்தான் இருக்கும். அப்ப அங்க அந்த 3 களங்கங்களையும் கழித்து விட்டோம் என்றால் நேர்மறை எண்ணங்களை பிரசவிக்கக்கூடிய தகுதி உடைய ஒரு உயிர ஆற்றல் யாரு? உயிர் பிறவி எது? உயிர் இனம் எது என்றால் மனிதன் தான். ஏன்னா விலங்கினங்கள் எந்தெந்த விலங்கினங்கள் எந்தெந்த தன்மையில் பிறப்பித்ததோ அது இறக்கும் வரை அதே தன்மையில் தான் இருக்கும், தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்குள் இருக்கக்கூடிய தன்மைகளை திருத்தி அமைத்து கொண்டு தனக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளியே கொண்டு வரக்கூடிய தகுதி உடைய பிறப்பு மனிதன். அதற்கு ஆயுதம் பொறுமை. தானாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவயங்கள் எல்லாம் பொறுமையின்மையினால்
இந்த உடலுக்குள் ரசாயன மாற்றம் ஏற்பட்டு இந்த அவயங்களை பாதிக்கும். மகரிஷி தான் சொல்றாங்க. அப்ப அது பாதிக்காம இருக்கணும்னா முதல்ல யாருக்கு பொறுமை வேணும்? ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் பொறுமை வெளியிலேந்து வர வேண்டாம், உள்ளேயே இருக்கிறது. யாரு? சுத்தறிவு, அதாவது பேரறிவினுடைய சிறு துளியாக இருக்கக்கூடிய சுத்த வெளியின் ஒரு சிறிய பகுதியாக, டோட்டாலிட்டி இது பிராக்ஷன் இருக்கக்கூடிய அந்த பேரறிவின் ஒரு துளி இயல்பே பொறுமைதான். அந்த பொறுமையாக இருக்க போய் தான் இந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, அதது தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சு கொண்டிருக்கிறது. கோஆர்டினேஷன் அண்ட் கோஆபரேஷன் அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்லுவாங்க இல்லையா? அது போல அது ஒன்றை ஒன்று ஒத்து ஒத்து அதுக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாம எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், விளையாண்டு கொண்டிருக்கிறோம், பொருள் ஈட்டிக் கொண்டு இருக்கிறோம், கல்வியை கற்றுக்கொண்டு, இப்படி பல சாதனைகளையும் செய்வதற்கு அந்த தானியங்கி சிஸ்டம் கரெக்டா இருந்தா செய்ய முடியும். அப்ப நம்மளுடைய அவசரத்தினால், பொறுமையின்மையினால் அந்த தானியங்கி சிஸ்டம் எப்ப கெடும் அப்படின்னா, இந்த உடலுக்குள் ரசாயன மாற்றம் ஏற்படும் பொழுது அது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவயங்களை தொந்தரவு பண்ணுகிறது. அப்ப அதுக்கு பொறுப்பு யாராகிறா? நாம தான் ஆகிறோம். அப்ப நமக்குள்ளேயே தெய்வ ஆற்றலை வைத்துக் கொண்டு நாம் அதிவேகமாகவோ அல்லது விவேகம் இல்லாமலோ செயல்படும் போது முதல் பாதிப்பு யாருக்குங்க? நமக்கு தான். அடுத்தது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணுகிறது? இந்த 5 புலன்கள் வழியாக புறத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுகின்ற பயநிலை, மயக்க நிலை, மானா நிலை, அதுதான் மகரிஷி நமக்கு நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் இல்லையா? அன்னமய கோஷம், மனோமய கோஷம். அப்ப இந்த மனதின் அலைச்சுழல் 20க்கு மேல பொருள் வயப்பட்ட நிலையில், தான் தனது என்ற பற்று நிலையில் இருக்கும் பொழுது இங்க மின்சார குறுக்கு ஏற்படுகிறது, ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் எல்லாவற்றுக்கும் பிரச்சனை. அப்ப முதலில் அறிகுறியாக வலி வருகிறது, பின் நோய் வருகிறது. இதெல்லாம் எதனால? இந்த பொறுமை என்கின்ற ஒரு தன்மையை நாம வளர்க்காததுனால. இல்லேன்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறது, வளர்க்கணும், அதை வளர்க்காததுனால. அப்ப இப்ப இதுக்கு சின்ன ஒரு உதாரணம் பார்ப்போம். விலங்கினத்திலிருந்து நாம எப்படி பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், கடைசியில எத்தனை வெற்றியாளர்கள் இந்த பொறுமையோடு வெற்றி அடைந்திருக்கிறார்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம வந்த வழியில உள்ள விலங்கினத்தினுடைய பொறுமையை பார்க்கணும் இல்லையா? ஒரு பாம்பு தன் உணவை எடுக்க வேண்டும் என்றால் நிறைய பொறுமையாக இருந்து தன் உணவை கேட்ச் பண்ணி, ஒரு தவளை வெளியில இருக்கக்கூடிய தன்னுடைய பூச்சியை எடுக்கணும்னு இருந்தா பொறுமையாக இருந்து அதை எடுத்துரும். இப்படி ஒவ்வொரு சிறுத்தை, புலி, சிங்கம், இப்படி ஒவ்வொன்றும், ஒரு கொக்கு, ஒரு மீனை, தன்னை சுத்தி நிறைய மீன் இருக்கும், இருந்தாலும் அப்பப்போ உள்ள விட்டு எல்லாத்தையும் கலைக்காம இருந்து பொறுமையாக தனக்கு தொந்தரவு, காலை சுத்தி எத்தனையோ மீன்கள் அந்த கொக்கு காலை வந்து கொத்திக்கிட்டு இருந்தா கூட அதையும் தாங்கி கொண்டு பொறுமையாக இருந்து தன்னுடைய உணவு தேவைக்கு தேவையான அந்த மீன் வரும்போது டக்குன்னு கொத்திடும். அப்ப அங்க பொறுமை. அப்ப இந்த இடத்துல பொறுமைக்கும் நிதானத்திற்கும் என்ன அப்படிங்கிறத பின்னாடி ஒரு விளக்கத்துல பார்ப்போமா? சரி, இப்ப கொஞ்சம் அப்படியே இந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வ் சிஸ்டத்துல இருந்து கொஞ்சம் நமது மகரிஷி வேதாத்ரி ஐயா மானசீகமாக தன் குருவாக ஏற்றுக்கொண்ட வள்ளுவம் என்ன சொல்லுகிறது என்பதையும் கொஞ்சம் இதுல குறிப்பு எடுத்து கொஞ்சம் பார்க்க போறோம். வள்ளுவம் என்ன சொல்லுகிற பாருங்க. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கிற்பவர் அப்படின்னு சொல்ல. துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கின்பர். என்ன சொல்லுகிறார்? நெறி கடந்தவர்கள் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்வோர் துறவிகளை விட உயர்ந்தவர்கள் ஆவார். எவ்வளவு சிறப்பான ஒரு. அப்ப நம்ம மகரிஷி சொல்லக்கூடிய துறவு என்னது அப்படின்னு பார்த்தா, இங்க இவரு வள்ளுவர் சொல்றது பாருங்க, துறந்தாரின் தூய்மைன்னு சொல்றார். தூய்மைனா என்னது, துறந்தார்னா என்னது? அப்ப எதை துறந்தார் அப்படின்னு நம்ம வேதாத்திரிய சிந்தனையில எடுத்து பார்த்தோம்னா, எதை துறந்தார்? அவரு தான் தனது என்ற பற்றை துறந்தார், கருமையம் தூய்மையடையும் உடையார் இறந்தார் வாய். இறந்தார் வாய்னா யாரு அப்படின்னு, தீய சொற்களை,
தேவையில்லாத தீயவர்கள், தீய சொற்களாக பேசக்கூடிய, இன்னா சொற்களை பேசக்கூடிய தீயவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக யார் மாறுறாங்க? அந்த தூய்மையானவர்கள் மாறுறாங்க. இங்க அதை அப்படியே நமக்கு எடுத்து பார்த்தோம்னா அதையே வழியை தான் நமக்கு மகரிஷி பல இடங்களில் எதன் மூலமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? தவத்தின் மூலமாகத்தான் முதல்ல பார்த்தோம். தவமும் ஞானமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப துறந்தார் நம்முடைய கருமைய தூய்மையில தூய்மை பெற 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 உள்ளிருந்து எது வரும்? பொறுமை என்கின்ற தன்மை வெளியே வரும். அப்ப நாம எந்த நிலைக்கு உயர்கிறோம்? அந்த துறவி செய்யக்கூடிய தூய்மை நிலையை எந்த அளவுக்கு உயர்வு, அதை விட பொறுமை அவரை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்றதை போல நம்மளுடைய கருமைய தூய்மை நமக்குள்ளே இருந்து எந்த நன்மையை தருகிறது என்று பார்த்தால் பொறுமை என்கின்ற நன்மையை நல்ல வளரச் செய்கிறது. அப்ப இது ஒன்று. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றார் பாரு, உண்ணாது நோற்பார் பெரியார் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பெண். உண்ணா நோன்பு இருந்து உடல் துன்பத்தை பொறுத்து கொள்ளும் யோகியரை விட பிறரது கடும் சொற்களால் ஏற்படும் மன துன்பத்தை பொறுத்து கொள்வோரே உயர்ந்தவர். அப்ப அங்க யார் உயர்ந்தவராக மாறுறாங்க? கடும் சொற்களை சொல்லக்கூடியவர்களையும் பொறுத்து அவர்களையும் மன்னித்து வாழக்கூடியவர்கள் யாரை விட உயர்ந்தவர்களாக மாறுறார்? துறவிகளை விட, தூய்மையான துறவிகளை விட உயர்ந்தவர்களாக மாறுகிறார். இங்கே என்ன சொல்றாரு? உண்ணாது நோற்பார். உண்ணா நோன்பு, இந்த உடலுக்கு உண்ணா நோன்பு இருந்து பொறுத்து கொள்ளும் யோகியர். அங்க துறவி சொல்றாரு, இங்க யோகின்னு சொல்றாரு. யோகின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, உண்ணா நோன்பு இருந்து உடலை பேணக்கூடியவர்கள், அவர்களுக்கே இந்த தன்மை ஏற்படும்ங்கிறார். பிறரது கடுஞ்சொற்களால் ஏற்படும் மன தூய்மை பொறுத்து கொள்வோரே அப்படின்னு. அப்ப யாரால் அது முடியும்? அவங்க இருந்து யோகியர்களாக இருந்து பெறக்கூடிய ஒரு விஷயம் எப்படி உயர்வை தருகிறது அப்படின்னு பார்த்தா, பிறரது கடுஞ்சொற்கள் அதனால் வரக்கூடிய மன துன்பத்தை, அந்த உண்ணா நோம்பினால் வரக்கூடிய வலியை விட இந்த வலி அதிகமானது. ஆனால் அதையும் பொறுத்து கொள்பவரே உயர்ந்தவர். அப்ப துறவியை விட, உண்ணா நோன்பு இருப்பதை விட யார் உயர்ந்தவராக மாறுகிறார்கள்? பொறுமையுடையவர்கள். அப்ப இந்த பொறுமையை பெறுவதற்குண்டான வழிகளைத்தான் வேதாத்திரியம். அப்ப இங்க அவர் மேற்கோள் காட்டிட்டார் யாரெல்லாம் உயர்ந்தவர்கள். அப்ப பொறுமையின் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்ல, ஒரு துறவியை விட கடுஞ்சொல் பேசக்கூடிய, தீய சொற்களை சொல்லக்கூடிய தீயவர்கள் தரக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடியவனே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? நான் விரதம் இருக்கிறேன், உண்ணா நோன்பு இருக்கிறேன், அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி எந்த அளவுக்கு தன்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவன் யோகி அல்ல. யார் யோகி என்று சொல்லுகிறார்? பிறருடைய சின்னா சொல்லை, மன துன்பத்தை, பிறர் தரக்கூடிய மன துன்பத்தை பொறுத்து கொள்பவரே உயர்ந்தவர், அவரை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒரு யோகியை விட உயர்ந்தவர் யார்? ஒரு துறவியை விட உயர்ந்தவர் யார் என்று பார்த்தால் வாழ்க்கையில் பொறுமையாக இருப்பவரே இத்தனை சிறப்புகளை பெறக்கூடியவர்களாக மாறுகிறார். இது விளக்கம் கொடுத்துட்டார். இந்த விளக்கத்துக்கு வழிமுறை வேணும் இல்லையா? இப்பதான் நமக்குள்ள வரப்போறோம். என்ன வழிமுறை? என்ன சொல்றார் மகரிஷி? உடல் நலம், நீளாயூர், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஊங்கி வாழ்வோம் என்று சொல்கிறார். இந்த உயர் புகழ் என்பது என்ன? எதனால் இது பெறப்படும்? பொறுமையினால் மட்டுமே பெறும். ஒரு பொறுமையாக வாழக்கும் மகரிஷி வேதாத்திரி ஐயா பொறுமையாக வாழ்ந்ததினால்தான் இன்றும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல எத்தனையோ ஞானிகள் பொறுமையாக தான் வாழ்ந்து வடித்ததை இன்று வரை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அவருடைய பொறுமைதான் அவர்களை இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழும் காலத்தில் இருந்த பொறுமையே அவர்களுடைய தன்மையாக, இறைத்தன்மையாக மாறி நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் உயர்ந்து விட்டார். அந்த நிலையில் பார்க்கும் போது மகரிஷி நாம் ஒவ்வொரும் உயர் புகழ் அடைய வேண்டும். எத்தனையோ ஞானிகள் அறிவை அறிவித்தார். திருவள்ளுவர் சொல்றாங்க இல்லையா, தெய்வம், அதாவது அறிவேதான் தெய்வம் என்ற அந்த பாடலில்
அறிவை அறிவித்தவர் திருவள்ளுவர் சொல்ல, அந்த அறிவை அறிவித்த திருவள்ளுவரே கம்பாரிசன் சொல்லிட்டார். ஆனா அதற்கு எப்படி வழிமுறை வேண்டும் இல்லையா கடைபிடிக்கிறதுக்கு, அதை தெரிந்து கொண்டோம். எப்படி கடைபிடிக்கிறது? வண்டி வாங்கிட்டோம், ஓட்டணுமே, விளக்கங்கள் தெரிந்து கொண்டோம், அதை டிரைவ் பண்ணணுமே. அப்ப டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். அப்ப நிம்மதியை தேடும் பொழுது அந்த நிம்மதியை தருவதற்கு நமக்கு வந்த ஒரு இணைந்த குருதான் வேதாத்திரி மகரிஷி. அவர் சொல்லுகிறார், தற்சோதனை முக்கியம் என்று சொல்லுகிறார். 1613வது பாடல். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றார். ஃபர்ஸ்ட் எங்க சொல்றாரு பாருங்க, என் குறையை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால், அதாவது அவர் எழுதியது என்ன, தனது குறையை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கு ஒழியும், பிறரிடம் நட்பு ஓங்கும், மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். எப்ப தனது குறையை நான் ஆழ்ந்து உணர ஆரம்பிக்கிறேனோ அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய தருக்கு ஒழிந்து விட்டது, பிறரிடம் நட்பு ஓங்குகிறது, மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும், மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார் இல்லையா. எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்து உணரும் தகைமை கிட்டும். அருமையான வார்த்தை தகைமை. தகுதி, பெருமை, மதிப்பு, ஒழுக்கம், அழகு, குணம், எலிஜிபிலிட்டி, கிரேட்னஸ், ரெஸ்பெக்ட், டிசிப்ளின், பியூட்டி, குவாலிட்டி, இதுதான் தகமை. அந்த ஒரு வார்த்தையை போட்டு நம்மள அப்படி சுத்திட்டார் பாருங்க. ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். எனது நான் என்னும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணர்வும் தகமையும் கிட்டும். எப்ப? மனது தூய்மை நிலையை நாடி செல்லும் போது. அது எப்ப? தருக்கொழியும் பொழுது, பிறரிடம் நட்பு ஓங்கும் பொழுது. அது எப்ப? தன் குறையை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால். அப்புறம் என்ன நடக்குது சொல்றா பாருங்க, உனது சொல் செயல் எண்ணம் குறை போக்க உயர்ந்த தற்சோதனை பழகி கொள்க அப்படின்ட்டு. அப்ப தற்சோதனை நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியம் இல்லையா. அப்பனாதானே அந்த மூன்றை நாம கழிக்க முடியும். அப்ப முதல்ல நாம பழகி கொள்ள வேண்டியது உடற்பயிற்சி, தவம், அப்புறம் காயகல்ப பயிற்சி வலிமை பெறுவதற்காக உயிரோட்டம். அப்பதான் தவம் நல்லா கிடைக்கும். அந்த தவம் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் தற்சோதனை ரொம்ப முக்கியம் பொறுமையை வளர்ப்பதற்கு இல்லையா. அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அதை சொல்லிட்டு அப்படியே விடல, எண்ணம் சீர்பட தற்சோதனைன்னு ஒண்ணு சொல்றாரு. அது 1970 சொல்றார். அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம். எந்த அறிவுங்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம். அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி, அப்ப பரிணாமத்துல நம்ம எல்லா பதிவுகளோடையும் அந்த அறிவு வந்துருச்சு, உயிரினமாக மனித இனமாக உயர்ந்துருச்சு. இப்ப தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பட்டாலும் பாருங்க, இங்க அறிவு இந்த உடலால் உணர்ச்சி வயப்பட்டு ஆற்றும் அச்செயல்களின் விளைவே. அறிவு உடலால் உணர்ச்சி வயப்பற்ற ஆற்றும் அச்செயல்களின் விளைவே உலகிலுள்ளோர் அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். அரு குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவுக்கு அக நோக்கு பயிற்சி தேவை. அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர். அதை எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த அவ்வுயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வீர். இது ரொம்ப ஒரு முக்கியமான. அப்ப இதெல்லாம் பயிற்சி. எதற்கு? பெருமை என்கின்ற பெருமைக்குள், பொறுமை என்கின்ற பெருமைக்குள் நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அது என்னது? உயர்ப்புகள்.
அப்போ ஒவ்வொரு மனிதனும் உயர் புகழ் அடைய வேண்டும். புகழ் பெறுவது அல்ல, உயர் புகழ், பொறுமை என்கின்ற உயர் புகழை பெற வேண்டும். அடுத்து சொல்றார் பாருங்க, ஒரு கவியில சொல்றார், அருகுண சீரமைப்பில் அமைதி, பேராசை கவலை சினம் அழுக்காறு விட்டால் பேரறிவாய் விரிவடையும் மனது, தரம் மாறி ஓராசை உள்ளத்தில ஒத்த நுட்பத்தோடு உடலுறவு சமுதாயம் இயற்கை நான்கின் இனிமை சீராக காத்தாற்றும் சிறப்பு இயல்பாம் சிந்தனை. இதைத்தான் இன்னைக்கு நமக்கு சொன்னாங்க இல்லையா? சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ யாராசையும் இதனால் அறிவறிய உண்டும் எப்பொழுதும் அமைதி இன்பம் நிறைவு பெற்று வாழும். அருமையா சொன்னார் பாருங்க. இந்த நானும் இன்று தொகுத்து கொடுத்த அந்த பேராசிரியரும் பேசவே இல்லை, ஆனால் இணைத்தது இந்த கவி. யார் மூலமாக? குருவின் மூலமாக. குருதான் திட்டமிடுகிறார். குரு நீ இதை எழுதுப்பா அப்படிங்கிறாரு, அங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறார், எடுத்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. அப்ப அழுக்காறு என்றால் பொறாமை, பிறர் ஆக்கம் கண்டு பொறுக்காமை. மகரிஷி ரொம்ப அழகா சொல்லு. அப்ப அருகுண சீரமைப்பில் அமைதி, இதை கொண்டு வரணும். எதற்கு? அந்த அருகுண சீரமைப்பை சரி செய்தாதான் அந்த பொறுமை வரும். எப்ப? அந்த கருமையம் தூய்மை அடைந்தால். அப்ப கருமையம் தூய்மை அடைய வேண்டும். அது தூய்மை அடைந்த உடனே உள்ள இருக்கக்கூடிய இயல்பு, அந்த இறை சக்தி, அன்பும் கருணையும் அதனுடைய இயல்பாக வெளியே வரக்கூடியது பொறுமை என்கின்ற பெருமை, அந்த தன்மை, அதுதான் குணமாக மாறுகிறது. அது எதை கொடுக்கிறது? எப்போதும் அமைதி இன்பம் நிறைவு பெற்று வாழும். அப்படியே பின்னாடி கொஞ்சம் மெதுவா இன்னொன்னு எடுத்து சொல்றாரு பாருங்க, பழிச்சுமை அகற்றுங்கிறார். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அந்த பொறுமையை கடைபிடிப்பதற்கு எதெல்லாம் தடைங்கிறது தான் நாம் என்று குரு நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கிறார். ஐயுணர்வின் வயம் ஏற்பட்ட ஆன்மாவின் பழிச்சுமை. நாம பழிச்சுமைனா பொதுவா என்ன நினைப்போம்? என்னை எவனும் பழி சொல்லிடக்கூடாது, நான் பிறரால் வஞ்சிக்க கூடாது, யாரும் என்னைய குறை சொல்லக்கூடாது. இந்த ஒரு தன்மையை நாம புறத்தே இருந்து சிந்திச்சு பார்க்கிறோம். மகரிஷி அழகா சொல்றாரு பாருங்க, பழிச்சுமை அகற்றுனா என்னப்பா பழிச்சுமை? ஐயுணர்வு பயம் ஏற்பட்ட ஆன்மாவின் பழிச்சுமை மெய் உணர்வு பெற்று ஆற்றி மிக எளிதில் கழித்திடலாம். இந்த ஐவுணர்வு பெற்றுதான பரிணாமத்துல நாம வந்திருக்கிறோம். அதை போக்குறது ரொம்ப ஈஸிப்பா. நீ ஏன் நீ அந்த சிந்தனைக்குள்ள வந்தேன்னா அந்த உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேரறிவே உனக்கு வழிகாட்டும் பெரும் துணையாக இருக்கும். தொட்டுணர்த்துவதற்கு குரு வந்தார், உள்ளிருந்து இயக்குவதற்கு இறைசக்தி இருக்கிறது அல்லவா? அதான் சொல்றார், மெய் உணர்வு பெற்ற ஆற்றி மிக எளிதில் கழித்தடலாம். ஐ உணர்வு வயம் ஏற்பட்ட ஆன்மாவின் பழிச்சுமையை மெய் உணர்வு பெற்றாற்றி மிக எளிதில் கழித்திடலாம். தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து தொண்டாற்றும் பயன் தவம் பயின்று. தெய்வ நிலையுடன் அறிவை சேர்த்து தொண்டாற்றும் தவம் பயின்று உய்ய நினைத்தால் உலகீர் உடனே என் தொடர்பு கொள்வீர். யாருக்கெல்லாம் இந்த ஒரு உணர்வு ஏற்படுகிறதோ, இப்ப நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டோம், இருந்தாலும் நமக்குள்ள அப்பப்ப ஒரு சின்ன சின்ன தயக்கம், ஒரு குழப்பம். நாம சரியா இருக்கணும், இல்ல நம்ம குருவுக்கு எதுவும் தப்பு பண்றோமா, குருவுக்கு நாம எதுவும் குரு சொல்படி நடக்காம இருக்கிறோமான்னு நமக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுது பாத்தீங்களா? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு? உய்ய நினைத்தால், நீ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீ அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறியா, உடனே என் தொடர்பு கொள்வீருங்கிறார். எப்படி தொடர்பு கொள்றது? ஐயா இல்லையே, எங்க இல்ல, உருவத்தால் இல்ல, சூக்குமமாக இருக்கிறார். நீங்க நினைத்தால் போதும். குருவை நினையுங்கள், குருவை சிந்தியுங்கள். அவரை நினைக்க நினைக்க சிந்திக்க சிந்திக்க அவர் உங்களோடு தொடர்பு கொள்வார். எப்படி நமக்கு இந்த வேதாத்திரிய குரு கிடைச்சாரு? நீங்க தேடின உங்க அறிவு தேடிச்சு, எதையோ தேடிச்சு. அப்ப தேடுறவங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறது யாரு? ஏன்னா நாம வேணா உருவத்தால என்னுடைய நண்பர் ஐயா வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்கன்னு நம்ம சொல்லிடுறோம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, இது இறைநிலையின் திட்டம். மகரிஷி சொல்லுவாங்க, இறைநிலையின் திட்டத்தின்படி இன்று
ஆழியாரில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம் பார். யாரு? குருவே அப்படி சொல்ற. அப்ப அந்த இறைநிலையின் திட்டம் ஒருவரை தேட வைக்கிறது, இன்னொருவரை அவனை வழிகாட்ட வைக்கிறது. அப்ப இந்த திட்டத்துக்கெல்லாம் பாலமாக இருக்கக்கூடியது இறைநிலை என்றால், அதுக்கு ஒரு குருவாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பது யாரு? வேதாத்திரி. அப்ப நீங்க நினைத்தால் போதும், அவரை நினைங்க. ஐயா, எனக்கு இந்த குழப்பம் இருக்கு, என் குழப்பத்திற்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நல்ல துரியதவத்தின் மன அலைச்சுழலை நிறைத்து அவரோடு சரணாதிகரி, அவரோடு இணைந்து விடுங்கள். உங்கள் குழப்பத்திற்கு அவரே ஒரு விடையை தருவார். எப்ப உங்க மனம் அமைதி பெறுகிறதோ, நிலை பெறுகிறதோ, அப்ப அது எப்படி பெறும்? பொறுமை இருந்தால். பொறுமை இல்லாமல் இருந்தால் நமக்கு அந்த நிலைத்தன்மை வராது, நிலைத்த தன்மையும் ஏற்படாது, அமைதியும் கிட்டாது. அப்ப பொறுமை என்பது என்ன என்று தெரிந்து கொண்டோம். அதைத்தான் நம்ம பின்னாடி ஒரு விளக்கத்துல பார்க்க போறோம். அந்நேரம் அதை சொல்லுகிறேன். சரியா? அப்ப என்ன செய்யணும்? அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, பொறுமையை மலரச் செய்ய அகதவம் அவசியம்ங்கிறார். ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அகதவம். நம்ம மகரிஷி சொல்றது தவம்னே சொல்லுமா? அகதவம், அகத்தாய்வு அப்படின்னு தான் சொல்லுவார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அகதவம் புறதவம் அப்படின்னு சொல்லி ஒரு கவி கொடுக்கிறார். தவம் என்பது உள்புறம் என்று இரண்டு ஒன்று. தவம் என்பது உள்புறம் என்று இரண்டு, உள்புறம் என்று இரண்டு உண்டு. அகத்துக்குள் தவம் உள் ஆம், அகத்து தவம் உள்ளாம். தவம் என்பது உள்புறம் என்று இரண்டு ஒன்று. அகத்துக்குள் அப்படின்னா அகத்து தவம் உள் ஆம். அதை செஞ்சாச்சுன்னா, அரிசி நல்ல வேக வச்சாச்சுன்னா, எதுல? நல்ல கொதியில போட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சு வேக வச்சாச்சுன்னா, அரிசி எடுத்து போடுன்னு சொல்லுவோம், சாதம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி அரிசி சாதமா மாறுச்சு? அதுதான் அந்த பசி எனும் பிணியை போக்குகின்ற மருந்தாக மாறுச்சு. அப்ப பசியை போக்கக்கூடிய ஒரு மருந்தே அதை ஒரு பக்குவமாக மாற்றி சாப்பிட்டாதான் அது மருந்தாக மாறுகிறது. இல்ல நேரடியா அரிசியை சாப்பிட முடியுமா? அந்த பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்கு உண்டா? இல்ல. அப்ப அரிசியை, தானியங்களை நேரடியாக சாப்பிடக்கூடிய விலங்கினத்திற்கு இருக்கக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு இல்லை. இந்த உடலுக்கே இல்லாட்டி எத்தனையோ பதிவுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கர்மயத்திற்கு எப்படி போக்கணும்? இந்த தவத்தின் மூலமாக உயிரை உணர்ந்து, உயிரை உணர்ந்து, உள்ளிருக்கும் அறிவை உணர்ந்து, அறிவை கொண்டு அறிவை அறிந்து, உணர்ந்து உணர்ந்து ஆற்றும் தவம் உள்ளாம். தவம் உள் ஆம். அது இயற்ற 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 அதிலிருந்து மலர்கிறது பாத்தீங்களா, விரிவடைகிறது பாத்தீங்களா, அதுதான் தழைக்கும் அறம் புறதவமா. அதிலிருந்து தழைப்பது அறம். அந்த அறத்தின்படி நீங்க வாழ்க்கையை நடத்துறீங்க பாத்தீங்களா? அறம் என்றால் என்ன? அறநெறி என்றால் என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த பண்பாவோட நாம இந்த சமுதாயத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது அது புறதவம் அப்படிங்கிறார். அப்ப தவம், அகதவம், புறதவம் ரெண்டுமே தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடியதாக அமையக்கூடிய ஒன்று தவம். அப்ப அந்த தவத்தை நமக்கு எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க, அகதவம் புறதவம். அப்ப தவம் என்பது உள் புறம் என்று இரண்டு உண்டு. அகத்து தவம் உள்ளாம், தழைக்கும் மரம் புறதவமா தேர்வோம். அப்ப எதை படிக்கணும்? நம்ம அகதவத்தை சிறப்பாக படிக்கணும். அப்ப அறம் என்பது என்ன? எது இருந்தா அறம் தழைக்கும்? பொறுமை என்கின்ற தன்மை நமக்குள் மலர வேண்டும், அதான் தழைக்கும். எது தழைக்கிறது? பொறுமையின் மூலமாக தழைப்பது எது என்றால் அறம். அந்த அறம் என்ன செய்கிறது? அதனுடைய பிரிவுகள் என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகையோடு இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரையும் தொடர்பு கொள்ளும் போது அங்க ஏற்படுகின்ற விளைவினால் உயர்ப்புகள் கிடைக்கும்.
அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அகதவத்தின் பெருமை. அகதவம் ஒண்ணு சொல்லிட்டாரு, பெருமை என்ன சொல்றாரு பாருங்க. உயிர் உணர்வே ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும். உயிர் உணர்வே ஆன்மாக்கள் உய்ய வழிகாட்டும். உள் நாடி அமைதி பெற உண்மை தெளிவாகும். அப்ப இந்த இடத்துல உண்மைன்னு சொல்வது எது? பொறுமை, மெய்யறிவு, சுத்தவெளி. அப்ப சுத்தவெளியினுடைய இயல்பு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்க, நிறைய இருக்கு. சுத்தவெளி நம்ம அன்பும் கருணையாக இருக்கிறது தன்மை சொல்றோம். அப்ப அது பொறுமையாகவும் இருக்கக்கூடியது. அப்ப அந்த பொறுமைதான் இயல்பு. அப்ப பொறுமையினுடைய வெளிப்பாடு அன்பும் கருணை. அப்ப பொறுமையினுடைய வெளிப்பாடு தான் அறம். அப்ப எத்தனை நன்மைகள் பாருங்க, இன்னும் அடக்கி கொண்டே போலாம். அறிவு உயிரை நோக்கும் அகதவத்தால். அகதவத்தின் பயன்கள் சொல்ற, அறிவு உயிரை நோக்கும் அகதவத்தால் 5 புலன்கள் வென்று ஆட்சி ஏறும். என்ன ஆட்சின்னு கேட்டுறாது, அறிவு ஆட்சி. அறிவு உயிரை நோக்கும் அகதவத்தால் 5 புலன்கள் வென்று ஆட்சி ஏறும். எப்ப? அறிவு உயிரை நோக்கும் தவத்தை பயின்றார். அறிவின் ஆற்றல் பெருகும், அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் ஓங்கும். அப்ப இந்த மன அலை சூழல்லையே உட்கார்ந்து இருந்தோம்னா ஆராய்ச்சி பெருகாது, குறுகி நிற்கும். விரிந்த நிலைக்கு மனம் மாற மாற என்னவாக மாறுகிறது? அறிவாகவே மாறுகிறது. அப்ப ஆராயும் நுட்பம் ஓங்கும், அறிவு தன்னிலை உணரும், அந்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய். இப்படி ஆராய்ச்சி பண்ணி விரிந்து விரிந்து, நான் யாருப்பா? உடலா? இல்லப்பா. உயிரா? ஆமாப்பா. அப்ப உயிருக்கு மூலம் என்ன? விண்ணு. விண்ணுக்கு என்ன? 5 பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு மூலம். இப்படி ஒன்னொன்னையா ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பண்ணி, ஆஹா, சுத்த வெளிதான் விண்ணாக இருக்கிறது, விண்ணு தான் இங்க உயிராக இருக்கிறது, உயிருக்குள் அந்த அறிவாக இருக்கிறது. அப்ப அறிவாக இருப்பதே அந்த சுத்த வெளிதான் என்று சிந்திக்கக்கூடிய ஒரு தகுதி மனிதர்களுக்கு அல்லவா இருக்கிறது என்பதை குருபிரான் வேதாத்திரி மகரிஷி தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்தும் பொழுது கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம், அற்புதம். அது எவ்வளவு, என்ன அளவு, எப்படி சொல்வது? அறிவு தன்னிலை உணரும் மண்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப அன்பு கருணை ஈகை தொண்டிவை தன்னியல்பாய் போக்கும். ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு அறிவுல உங்களை உயர்த்திக்கிட்டே வந்து 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 முழுமை பேர் அடைந்து வாழும் காலத்தில் பிறவியின் நோக்கம் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அறிவின் முழுமை பேறு என்ற ஒரு தன்மைக்குள் உயரும் பொழுது அறிவு உயர்வுக்கு ஏற்ப அன்பு கருணை ஈகை தொண்டிவை தன்னியல்பாய் மாறும். தொண்டாக சொல்கிறார். அன்பு கருணை ஈகை என்பது தொண்டு, இவை 5 தன்னியல்பாய் போகும் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஆட்சி எந்த ஆட்சி? திருப்பி நல்லா ஞாபகம் வச்சுங்க, மக்களாட்சியை சொல்ல வரல, தெய்வ ஆட்சி, அறிவு ஆட்சி. அப்ப எது ரொம்ப முக்கியம்? இந்த இடத்துல லேசா கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். துரியம், மண் வரை அவனே, மன்னவனும் அவனே, நம்மை வாழ வைக்கும் மன்னவனின் ஆட்சி அறிவாட்சி. இந்த ஒரு வார்த்தை. அப்ப அந்த மன்னவனின் ஆட்சி நமக்குள் பெற வேண்டும் என்றால் என்ன தவம்? யோசிங்க. இதுக்குள்ள நீங்க விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. துரியத்திற்கு அடுத்து ஒரு உயர்ந்த தவம், நம்முடைய ஆன்மா தூய்மை அடைய வேண்டும் என்றால் என்ன தவம்? துரியாதீத தவம். அப்ப துரியம் நல்ல ஆக்னை, துரியம் நல்ல இயக்கி பழக பழக மண் வரை அவனே என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். துரியாதீதம் சென்ற பிறகு நம்மை வாழ வைக்கும் மன்னவனும் அவனே அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். அம்மன்னவனின் ஆட்சி அறிவாட்சி. அந்த அறிவாட்சி, அப்பேராட்சி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் துரியாதீதத்தில் நாம் எதை ஏற்ற வேண்டும்? அந்த தவத்தை ஏற்ற ஏற்ற ஆன்மா தூய்மை அடையும். இதுதான் இதனுடைய தெளிவு. சரி, இப்ப இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அப்ப ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தோம். இப்ப பொறுமை என்பதை எப்படி நாம பெருக்கிக் கொள்ள வேண்டும், அப்ப எதன் மூலமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டெஃபினேஷன்ஸ்ல பார்க்க போறோம். பொறுமை இன்னும் ஒரு சின்ன ஒரு தவம் இருக்கு, துரியாதீத தவத்தை அதையே விடுவானே, சொல்லிடுவோம். ரைட்டா? விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு
துரியாதீதத்துல என்ன செய்யணும்? மயக்க நிலைக்கு போகக்கூடாது. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனதில் அழுக்கு அற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று. துரியாதீத தவம் செய்துட்டோம், நான் டெய்லி செஞ்சுட்டேன் அப்படின்றதை காட்டிலும் நாம் என்ன செய்யணும்? தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அதன் அன்று பூற்றால் அதைத்தான் சொல்றார். அப்ப அழுக்கு, அப்ப விருப்பு வெறுப்பு என்னும் சுழலில் அலை மனதின் அழுக்கு அற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ். எப்ப நாமக்குள்ள தற்சோதனையில் முனைந்து இருக்கிறோமோ அப்ப வாழ்க்கை எப்படி மாறும்னா வெறும் கடமை உணர்வாக மாறும்னு சொல்லல. அன்பு ஊற்றால் கடமை உணர்வு ஆகும் வாழ்வு. பழுத்து விடும் அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு உயர் ஒன்றும் துரியாதீத முழு தவமோ. பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்து விடும் மெய் விளங்க முழுமையாவீர் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. ரைட்டா? அப்ப துரியாதீதம் தவம் செய்து அதுக்கப்புறம் துரியத்தில் இருந்து நாம் தற்சோதனைகளை பெற்று பெற்று வாழ 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 ஆராய்ச்சி என்ற நிலைக்கு நாம் உயரும் பொழுது எச்செயலும் கடமை என்னும் உணர்வோடு நாம் செய்யக்கூடிய தன்மைக்கு உயர்ந்து விடுகிறோம். சரி, இப்ப சில வழிமுறைகளை பார்ப்போமா? சேர்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து ஒரு ஒரு முடிவுக்கு நம்ம இன்னைக்கு வந்துருவோம். சரியா? பொறுமை என்பது பெருமை சேர்க்கும். எப்பவுமே திறந்த மனப்பான்மையுடன் மனதில் ஏற்பது. இதற்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார் மகரிஷி? ரெசெப்டிவிட்டி. பொறுமை வந்துட்டா ஃபர்ஸ்ட் எதை கிடைச்சிருது நமக்கு? ரெசெப்டிவிட்டி. அதற்கு ஏற்ப, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்தலோ ஏற்றுக்கொள்ளுதோ அடாப்டபிலிட்டி. குற்றத்தை மன்னித்து மறந்து விடுவது மெக்னானிமினிட்டி. நன்மையை எண்ணி புதுமையுடன் அறிந்து உருவாக்குவது. நன்மை விளைவிக்கக்கூடியதாக கொண்டு வரக்கூடிய சிந்தனை கிரியேட்டிவிட்டி. அப்ப ரெசெப்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி, மெக்னானிமினிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி, இந்த 4 தன்மையும் எங்கேருந்து கிடைக்குதுங்க? பொறுமையிலிருந்து கிடைக்கக்கூடிய பெருமைகள் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இது வந்துருச்சுன்னா அதை செயல்படுத்தணும் இல்லையா? பொறுமையோடு நாம இந்த தன்மைக்குள்ள வந்துட்டோம், அதை செயல்படுத்துவதற்கு என்ன வேணும்? இங்கதான் நீங்க ரெண்டையும் பிரிக்கணும். பொறுமைக்கும் நிதானத்திற்கும் என்ன வித்தியாசம்? இதை முடிச்சுட்டு பார்ப்போம். சரியா? அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, டாலரன்ஸ், அக்செப்டன்சி, சாக்ரிஃபைஸ். இந்த மூன்றும் எதை தரக்கூடியது அப்படின்னா விழிப்பு நிலை தற்சோதனைகள் அப்படின்னு சொல்றார். தன்னைத்தானே திரித்து கொள்ளும் இயல்பு, நடக்கக்கூடியதை நினைக்கும் ஆற்றல். அப்ப பொறுமை என்பது தன்னைத்தானே திரித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய ஆற்றலும் எதுக்கு உண்டு? பொறுமைக்கு உண்டு. பொறுமையின் பெருமைகள் இதெல்லாம். நாம பொறுமையோடு இருக்கிறோம்னா எது நடக்கும் என்பதை நினைக்க, நாம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா அது வேகம். பொறுமை இருந்தால் நடக்கக்கூடியதை நினைக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாக மாறும். கருமைய தூய்மை, இறை உணர்வு, அறநெறி தன்மை, எண்ணம், சொல், செயல் இவையெல்லாம் சீராக மாறும். பொறுமை உங்கள் உடலையும் மனதையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறது. பொறுமை உங்கள் உடலையும் மனதையும் ஓய்வெடுக்க அனுமதிக்கிறது. அப்ப பொறுமையை வளர்த்து கொண்டால் எரிச்சல், ஏமாற்றம், கோபம், சலிப்பு போன்ற நோய் கிருமிகள் அழியும். நம்ம சொன்ன பாத்தீங்களா, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அண்ட் அட்டானமஸ் நர்வ் சிஸ்டம், இதை கெடுக்கிறதே இந்த 4 கிருமிகள் தான். எது மகரிஷி சொல்றாங்க? எரிச்சல், ஏமாற்றம், கோபம், சலிப்பு, இந்த 4 கிருமிங்கிறார். அப்ப அதை கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியின் திறவுகோல் பொறுமை அப்படிங்கிறாங்க. புறக்கணிக்கும் போது சிந்திக்க வேண்டும், போற்றப்படும் போது பொறுமையாக இருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யாராவது நம்மளை புறக்கணிக்கிறாங்கன்னா சிந்திக்க வேண்டும். ஆனால் போற்றப்படும் போது மயங்கிடக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை நீ பெற்றுக்கொள்பவனாக இரு அப்படின்னு சொல்றான். நீ கோபத்தை வென்றாய் என்பது வெற்றி அல்ல. அன்பர்களே, நான் கோபத்தை வென்று விட்டேன் என்பது வெற்றி அல்ல. என் கோபத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் பொறுமையாக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த அவர் இருந்த பொறுமைதான் எனது வெற்றிக்கு காரணம். அப்ப அவருடைய பொறுமை என் வெற்றிக்கு காரணமாக மாறுகிறது. அப்ப பொறுமையின் பெருமைகள் எப்படியெல்லாம் மறைந்திருக்கிறது பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சிந்திக்க வேண்டும். சரி,
இப்போ நாம மனித பிறப்பின் பொறுமை வளர்ச்சி நம்ம அகத்தாய்வுல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய மனிதருள் வேறுபாடு அதை எடுத்து ஒரு கிளான்ஸ் எல்லாரும் ஒருக்க பாருங்க. ஆதி மனிதன் எப்படி பொறுமையாக ஒன்றொன்றா மாத்திட்டு வந்தா, அதற்கப்புறம் வந்த நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன நிலையை பார்க்க போறோம். ஆதி மனிதன் பொறுமை கூர்ந்து உணர்ந்து உணர்ந்து தன்னிலை உயர்ந்து உயர்ந்து வளர்ந்து வந்தான். ஆனால் அர்த்தம் தெரியாமல் வளர்ந்து வந்தான். அதற்கப்புறம் ஆனால் அவன் ஒவ்வொரு நிலையாக தன்னை உணர்ந்து வரும் பொழுது ஒவ்வொன்றாக மாத்திக்கணும். அதை மனிதருள் வேறுபாடுல மகர்ஷி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். சராசரி மனிதனாகவும் அனுபவிக்கின்றவனாகவும் இருக்கக்கூடியவன் பொறுமை அற்றவனாக இருக்கிறான். சரி, இப்ப விஞ்ஞானிகளின் பொறுமை என்னவாக இருக்கிறது? வளர்ச்சியை கண்டுள்ளது. அதற்கு உதாரணமாக சான்றாக இப்போ நேற்றுக்கு நடந்த விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி எப்படி பாருங்க. விண்கலத்தில் இருந்து அந்த 4 நபர்களை விஞ்ஞானிகளையும் எவ்வளவு ஒரு திறமையோட பொறுமையாக இருந்து ஆற்றி அவர்களை நல்ல கடலில் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஏற்பாடுகள் செய்து, இதெல்லாம் எப்படி பொறுமையாக நுட்பத்தோடு இருந்து கையாண்டதுனாலதான் இந்த ஒரு சாதனையை செய்ய முடிஞ்சது. அப்போ பொறுமை, விஞ்ஞானிகளுடைய பொறுமை வளர்ச்சியை தருகிறது. ஆனால் விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்துகிறவன் பொறுமை இன்மையினால் பாழாகி கொண்டிருக்கிறான். இதையும் நாம யோசிச்சு பார்க்கிறோம். அப்ப விஞ்ஞான வளர்ச்சியினுடைய குற்றம் அல்ல, விஞ்ஞானத்தை பயன்படுத்துறவருடைய குற்றம். அப்ப பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் பொறுமையோடு சிந்தித்தால் அது எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்காக மட்டுமே நாம் பயன்படுத்துவோம். அதான் மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிறாரு. உறவிலே கண்ட உண்மை நிலை அப்படிங்கிறத சொல்றார். உறவுங்கிறது அடுத்து வேற. அப்ப மெய்ஞானிகளுடைய பொறுமையான நுட்பத்தால் நுண்மான் நுழைப்புலம் ஆற்றல் பெருகி 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 எத்தனையோ மெய்ஞானிகள் இயற்கை வளங்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் விளக்கங்கள் கொடுத்திருந்தார். நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷியினுடைய பொறுமை மேலோங்கி மேலோங்கி எல்லாரும் அந்த தன்மையை பெற வேண்டும் என்று பாடத்திட்டத்தை, வாழ்க்கை பாடத்திட்டத்தையே நமக்கு அருளக்கூடிய அளவுக்கு அவருடைய பொறுமை நம்மை உயர்த்தி கொண்டு வந்தது. அப்ப இனி நாம இந்த மனித குலம் வாழ வேண்டும் என்றால் நாம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வேதாத்திரி மகரிஷி நமக்கு அருளி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பண்பு கல்வியை பொறுமையாக புரிந்து அறிந்து நிதானமாக கையாள. இந்த இடத்துல என்ன புரியுது? பொறுமை என்பது சிந்திக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதம். புத்தர் சொன்னார் இல்லையா, வெற்றி அடைவதற்கு தோல்வியே அடையாத ஒரு ஆயுதம் பொறுமை. நிதானம் என்பது இந்த உடல் கருவியை கொண்டு சிந்தித்ததை செயல்படுத்துவதற்கு எக்ஸிகியூஷன், செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு முறை. அப்ப பொறுமை இருப்பவன் ஆக்க பொறுத்த ஆற பொறுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பழமொழியில. சமையல் ஆகிற வரைக்கும் பொறுத்துறதுட்டு ஆறாம எடுத்து சாப்பிட்டது மாதிரி நம்ம ஒரு பழமொழி அப்படி கொண்டு போயிட்டோம். ஆனால் சிந்தனையை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தெரிந்தவனுக்கு, ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன செய்யணும்? ஆற பொருள். ஆற என்றால் பயன்படக்கூடியதாக மாற்றுறதுக்கு உண்டான நிதானமும் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் அந்த பயனை பெறக்கூடிய நிதானத்தை தான் இந்த உயிருக்கு பழக்கப்படுத்தி கொடுப்பதற்கு வேதாத்திரி மகரிஷி தவம் தந்தார். அகத்தாய்வின் மூலமாக கருமையத்தில் இருக்கக்கூடியதை எல்லாம் தூய்மை செய்து உள்ளே கருமையத்தை, பொறுமை என்னும் ஒரு தன்மைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மையை மலரச் செய்வதற்கு அகதவத்தின் மூலமாக உயிரறிவை உணர்ந்து 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 மேல் பதிவாக தேவையற்றதை நீக்குவதற்கு தேவை உள்ளதை பதிவு செய்து அந்த கருமையத்தை தூய்மை செய்யும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு நல் விளைவுகள் தான் சீரான சிந்தனைகள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள். இப்படி பல வகையில் அந்த பொறுமை என்கின்ற ஒரு தன்மை மனிதனுக்கு அன்பும் கருணை ஆக மட்டும் அல்லாமல், அன்பு கருணை என்பது அது ஒரு இயல்பான பரஸ்பரம். எப்படி சொல்லலாம்? அது பரஸ்பரம். அன்பு கருணை என்பது இயல்பான ஒரு பரஸ்பரம்.
ஆனால் பொறுமை என்பது அதை வெளிக்கொண்டு வருவதற்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்தை வளர்ப்பதற்கு உண்டான ஒரு வழியை, இந்த அன்பு கருணை எல்லை கட்டி கொண்டால் அதுதான் பற்று பாசமாக மாறுகிறது. பொறுமை என்பது சிந்திக்க வைக்கிறது, சீரமைக்க வைக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை. அதனாலதான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்ற பொறுமை பார்க்கணும். வெறும்ன பொறுமையை, நான் ஒரு கெட்டது செய்யணும்னா கூட ரொம்ப பொறுமையா இருந்து கெட்டது செய்யறதுக்கு சாதிக்கிறதுக்கு முயல்வேன் இல்லையா? அந்த பொறுமை அல்ல. அதுக்கு பேரு அது நன்மை தரக்கூடிய பொறுமையே அல்ல. அந்த பொறுமையை பத்தி நாம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்மையும் அறியாமல் நாம பொறுமையை இழக்கிறோம் இல்லையா? அதை சரி செய்வதற்கு உண்டான வழிதான் இந்த பயிற்சியும் இன்று நாம் கலந்து எடுத்துக்கொண்ட இந்த ஆய்வு. ஆக நல்ல உடல் நலம் பெறுவதற்கு இயன்ற அளவு அவரவருடைய உடல் வசதிக்கேற்ப, அவர்களுடைய வயதிற்கு ஏற்ப உடற்பயிற்சியை சீராக செய்து காயகல்ப பயிற்சியின் மூலமாக இந்த உயிரின் ஆற்றலை திறமாக வைத்துக் கொண்டு தவம், அல்டிமேட் தவம், அந்த உயிரை உணர்ந்து உணர்ந்து உயிரை ஒவ்வொரு இடத்துலையும் உணரும். சாப்பிடும்போது, தூங்கும்போது எப்படிங்க உணர்றது? நல்லா தூங்குனேன்னு காலையில எந்திரிச்சு சொல்றீங்கல்ல, நான் நல்லா தூங்குனேன், அது ஒரு உணர்வு தானே. அந்த மாதிரி நான் நேற்று தூக்கமே வரல, நல்லா உணர்ந்தேன், நல்லா தூங்குனேன்னு நீங்க உணர்றீங்க பாத்தீங்களா? அதான் தூக்கத்தை உணர்றது. யார் உணர்றா? அப்ப இங்க உள்ள என்னது இருக்குது நல்லா யோசிக்கணும். பெரிஃபரல் மைண்டுன்னு மகரிஷி ஒன்று சொல்றாரு, கான்சியஸ் சொல்றாரு. இந்த கான்சியஸ்க்குள்ள ஒரு சப்கான்சியஸ். அந்த சப்கான்சியஸ்ல எதெல்லாம் பதிவாகிறதோ அதெல்லாம் விழிப்பு நிலை வரும் பொழுது கான்சியஸ்ல வந்து சொல்லும். அப்ப நாம பதிவு செய்ய வேண்டியது எங்கே? சப்கான்சியஸ்ல. சப்கான்சியஸ்னா இறைவன் இருக்கும் இடம், ஆழ்மனம். அங்க பதிவு செஞ்சுட்டோம் அப்படின்னா அடிமனம். இப்ப அடிமனம் என்பது சுத்தவெளியின் தன்மை, இறை சக்தி. அங்கதான் அந்த ஃப்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளியின் ஒரு இருப்பு இருக்கிறது. அங்க பதிவு செய்து பதிவு செய்து பதிவு செய்து வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நாம் பெற்று தவத்தின் மூலமாக, அன்பு கருணை என்பதெல்லாம் உயிரினத்தின் இயல்பு, பொறுமை என்பது மனித இனத்தின் சிறப்பு என்பதை மகரிஷி எடுத்து சொன்னதை போல அறிவின் வெளிச்சம் ஏற்றி ஏந்தி வாழ வேண்டும், வாழ்வோம் என்று சொல்லி இன்று வரை எத்தனையோ சாதனைகளை செய்த பொறுமையாளர்களை வாழ்த்தி, இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கற்றுக்கொண்டு நாம் சிறப்பாக இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களையும் வணங்கி, வருகின்ற சமுதாயத்தை ஒரு பொறுமை மிக்க சிறந்த சமுதாயமாக மாற்ற வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கக்கூடிய குருபிரான் வேதாத்திரி மகரிஷியையும் வணங்கி, வர இருக்கக்கூடிய அன்பர்களையும் வாழ்த்தி, இன்றைய நிகழ்வுகளை குருவே நமக்கு இணைப்பாக இருந்து நடத்தி கொடுத்ததால் இன்ற நிகழ்வுகளை அப்படியே குருவுக்கு சமர்ப்பணம் செய்து இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் வாழ்வும், இனி கேட்கக்கூடிய அன்பர்கள் வாழ்வும் குருவின் ஆசை பெற்று நல்ல ஒரு பொறுமையும் நிதானமும், சிந்தனையில் பொறுமை, செயலில் நிதானம், இதான் வித்தியாசம். இந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி குருவுக்கே சமர்ப்பணம் செய்து வாய்ப்பையும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும், இணைந்து இருக்கக்கூடிய அத்தனை வேதாத்திரிய சிந்தனையாளர்களுக்கும் குருவின் நினைவில் இருந்து எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா.
அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா எப்பவும் போல அருமையான சிறப்பான பாடி லாங்குவேஜோடு உள்ள உரை உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, தடுமாறாமல் தடமாறாமல் துன்பம் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் நம்ம பொறுமையா இருக்கணும். அதுக்கு நீங்க விளக்கம் சொன்னீங்க. இந்த பொறுமை, நிதானம், புறக்கணித்தல், புகழ்தல், இதுல ஒரு சின்ன வித்தியாசம் சொன்னீங்க. இது எனக்கு அவ்வளவா இல்ல. ஆனா யூடியூப்ல போய் தான் மறுபடியும் கேட்கணும். ஆனா என்னுடைய இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு முதலான கேள்வி என்னன்னா, சுத்த வெளி பொறுமையா இருக்கு. நீ என்னையா இருக்கு சுத்த வெளிக்கு பொறுமையா இருக்க? அது நீங்க சுத்த வெளி இயல்பானது. அது நம்ம அனுப்புறதெல்லாம் நமக்கு திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்கு. அது எப்படி ஐயா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க? அது எனக்கு அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்ல. நீங்க சொல்றத நான் முழுக்க நம்புறேன். அதுக்கு எந்த துன்பமே இல்லையா? எப்படியா சுத்த வெளி பொறுமையா இருக்கு? அந்த பொறுமை என்பதை நாம எப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் அப்படின்னா, மனிதனிடத்திற்கு வரும் பொழுது இந்த பொறுமைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கிறது. விலங்கினத்திற்கு போகும் பொழுது பொறுமை ஒரு அர்த்தமாக மாறுகிறது. அப்ப இயற்கையில் பொறுமை எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை தன்மாற்றத்துல எங்கேயுமே எந்த ஒரு தடமாற்றமோ அல்லது தடையோ இல்லாமல் அது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப பூமி பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார்னு சொல்றோம். அதனுடைய பழமொழியுடைய அர்த்தம் வேறையா இருக்கலாம். ஆனா பூமி எத்தனையோ நம்ம இன்னைக்கு இந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ல விஞ்ஞான பூர்வமாக எத்தனையோ கருவிகளை மேல அனுப்புறோம். பொல்யூஷன்ஸ் எத்தனையோ நடந்து கொண்டே இருக்கிறது. நம்ம விஞ்ஞான கருவிகளை மேல கொண்டு சொல்றாங்க இல்லையா, விஞ்ஞான கருவியினுடைய பெரிய ஒரு வேஸ்டே அங்க நிறைய சேர்ந்து இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இத்தனையும் தாண்டி, இவற்றையெல்லாம் தாண்டியும் அங்கிருந்து ஒரு சுத்தவெளி தன்னை எதற்காக இயக்குது, ஏன் இயக்குதுன்னு தெரியாமலேயே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியது. அப்ப நாம எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் எங்கேயாவது ஒரு இடத்துல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அல்லது தரம் மாற்றம் வந்து விட்டா நம்மளுடைய எல்லா செயல்களும் அங்க தடப்படும். அதுதான் இந்த பொறுமை. அப்ப அதை எங்கேருந்து நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு கொக்கு எப்படி மீனை பிடிக்கும் போது பொறுமையா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப சுத்தவெளி எங்கேயுமே தடுமாறவும் இல்லை, தடமாறவும் இல்லை. அது இயற்கையாகவே சுற்றி கொண்டே இருக்குது. அது வேலை என்ன? நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், என்னுடைய தன்மை, எனக்கு இருக்கக்கூடிய தன்மையின் 4 இருக்குது: பற்றாறுப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இன்னும் பின்னாடி வரக்கூடிய 100 வருடங்கள்ல 200 வருடக்கூடிய வரக்கூடிய ஆசிரியர்களோ அல்லது ஞானிகளோ இன்னும் இதற்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலான்னு மகரிஷிய சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு இன்னைக்கு தெரிந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை வைத்து நாம சிந்திக்கும் பொழுது, சுத்தவெளி என்கின்ற ஒரு பேராற்றல் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் இல்லாமல் தன்னுடைய கடமையை தடமாறாமல் செய்கிறது என்றால் அங்க எதுவும் தடைகள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப தடைகள் இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அது உயிரினமாக வரும் பொழுது அந்த தடை ஏன் ஏற்படுகிறது என்றால் ஏமாற்றம் அல்லது எதிர்பார்ப்பு என்ற ஒரு காரணத்தால் வரும். அப்ப எதிர்பார்ப்பு என்பது ஒரு எழுச்சி. அது யாருக்கு வரும்? மனித இனத்திற்கு மட்டுமே எதிர்பார்ப்புகள். அப்ப விலங்கினத்திற்கு எதிர்பார்ப்புகள் இல்லையா அப்படின்னு பார்த்தா, அது எதிர்பார்ப்புகளை காட்டிலும் எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கும். உணவு, இப்ப எறும்பு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் நீங்க கையை வச்சு மறைச்சிட்டீங்கன்னா அது இன்னொரு பக்கம் போயிடும். அங்க கை வச்சு மறைச்சிங்கன்னா இங்க வரும். அதையும் மீறி நீங்க அங்க தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா உங்க மேல ஏறும்போது அது கடிக்கும். அது உங்களைத்தான் கடிக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அதை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது ஒரு தடுப்பை உற்பத்தி பண்ணுது. அப்ப அங்க ஒரு கடிப்பை அது அதே இது ஒரு மரத்திலேயோ அல்லது ஒரு ஜட பொருளையோ அது தன்னை அழுத்தும் பொழுது அது கடி என்று உணர்வதில்லை. நம்ம மேல அது கடிக்கும் போது அது கடிக்குது அப்படின்னு நாம உணர்கிறோம். அதே போலதான் இந்த பொறுமை என்பது ஒரு தன்மை. அது மனிதனிடத்தில் எங்கே தடைபடுகிறது? அப்ப நாம எதெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு பார்த்தா, ஆஹா, இந்த சுத்தவெளி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இயங்கிக் கொண்டு இத்தனை காலமா இருக்குது. சுத்தவெளியின் ஒரு துளிதான நமக்குள்ள இருக்குதுன்னு மகரிஷி. அது எப்படி இருக்கிறது? அறிவாக இருக்கிறது.
ஏன்னா சுத்தவெளி தன்மாற்றத்துல இந்த உடலாகவும் மாறிடுச்சு பரிணாமத்துல. ஆனா மனிதனிடத்தில் மட்டுமே, அதுதான் அங்க மகரிஷி அங்க சொல்லியிருக்கிறார் ஒரு இடத்துல. என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, சுத்தவெளியின் அந்தம் மனித மனத்தின் அடித்தளம் இருப்பாம் ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்றார். அப்ப சுத்தவெளியினுடைய தன்மையாக இந்த ஆறாம் அறிவு இருக்கிறது. அப்ப அதுக்குரிய ஆற்றல் அளப்பரியது. ஆனா சுத்தவெளி செய்யக்கூடியது என்னன்னு அதுக்கு தெரியாது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரியும். அப்ப அந்த தன்மைகள் எல்லாம், அப்ப எந்த தன்மை வரணும்? சுத்தவெளியில என்னென்ன இயல்பான தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மையை இந்த சிற்றறிவு அல்லது இந்த சித்துயிர், இந்த சிதாகாசம் எடுத்துக்கொண்டு அந்த தன்மையை உள்ளிருந்து வளர்த்து கொண்டோமேயானால் இந்த மனித சமுதாயம் அப்படிங்கிறது எதற்காக மறுமலர்ச்சி பெற்றிருக்கிறதோ அந்த மறுமலர்ச்சியை முழுமையாக பெற முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் பொறுமை என்கின்ற ஒரு தன்மையை, ஒரு பண்பை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இது ஒரு தன்மை தான். பொறுமை என்பது ஒரு தன்மை, அது ஒரு குணமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஞானிகள் மேதைகளுடைய வேண்டுகோள். அப்ப அது ஆனா இயல்பாக பார்த்தோம்னா பொறுமை என்பது ஒரு தன்மை, அது குணமாக மாற வேண்டும். ரொம்ப சிறப்புயா. இது இன்னைக்கு புது கருத்தா கத்துக்கிட்டோம்யா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நகராணி அம்மா வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பான விளக்கம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. அடுத்த அன்பராக தேன்மொழி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த இயற்கை கிட்டயும் குரு கிட்டயும் நேத்து கொஞ்சம் மனப்பூர்வமா உணர்ந்து கேட்டேன் நான் குரு கிட்ட. எங்க வீட்டுல சின்ன ஒரு நேத்து பிரச்சனை. ஒரு சமையல் கொஞ்சம் எடுத்து வைக்கல. இது மெகா சீரியல் மாதிரி 1 hour டார்ச்சர் பண்ணாரு. அப்படியும் சரின்னு பொறுமையா இருந்து சமையல் பண்ணையெல்லாம் போட்டுட்டு படுக்கும் போது அந்த உணர்வு அழுது. இப்படி கேட்டுட்டு பொறுமையா இருந்துட்டு, ஆனா அந்த உணர்வு கண்ணீர் விட்டு அழுவுது. நம்ம பொறுமையா தானே இருந்துட்டோம், அதை சகிச்சுக்கிட்டோம், அதை ஏத்துக்கணும். அப்ப நம்ம மனசு மட்டும் ஏன் அழுவுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம மகரிஷி புக்கு வச்சுன்னு கொஞ்சம் படிச்சு எனக்கு விளக்கம் சரியா தெரியல. தற்சோதனையும் பண்ணி பார்த்தேன், எனக்கு புரியல. இப்ப அந்த எறும்பு விளக்கம் இப்ப கிருபாநிதி அம்மாவுக்கு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப ஒரு மருந்து போட்ட மாதிரி இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி. மறு ஒளிபரப்பு எனக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சுக்கினா இன்னொரு வாட்டி கேட்டோமா ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. அதுக்கு எதனா ஒரு தீர்வு இருந்தா சொல்லுங்க. நம்ம வெளியாளுங்க திட்டும் போது அது ஏத்துட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிடுறோம். ஆனா நம்ம கணவர் திட்டாருன்னா அது வலிக்குது. பொறுத்துக்குனா கூட அந்த உணர்வு வலிக்குது. ஏன் வலிக்குது சொல்லுங்க பாக்கலாம். விடை உங்கள்கிட்டயே இருக்கு. அது சொந்தம் எதிர்பார்க்கிறோம். இல்ல உரிமை. உரிமை உங்களுக்குள் இருக்கக்கூடிய உரிமை. என் வாழ்க்கை துணை என்னைய கோபப்படலாமா அப்படின்னு உங்க வாழ்க்கை துணை மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. ஆனா நீங்க மாற்றி சிந்திக்கணும். உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களை போலவே உயிரும் உணர்வும் அறிவும் இருக்குது. ஆனா நீங்க வேதாத்திரி மகரிஷிக்குள்ள வந்ததுனால உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அவருக்கு அது தெரியலேங்கிறதுனால அவரு உங்க மேல கோபப்பட்டிருக்கலாம். இல்ல அவரும் அதே உரிமையை எடுத்து உங்க மேல கோபப்பட்டிருக்கலாம். அப்போ நீங்க அழகா சொன்னீங்க, வெளி நபர்கிட்ட நாம நம்மளுடைய வெறுப்பையோ கோபத்தையோ காட்டுறது இல்ல. உள்ள நபர்கிட்ட காட்டுறோம்னா ஏன் காட்டுறோம் அப்படின்னா, நாம எடுத்துக்கொள்கின்ற ரைட்ஸ், உரிமை. என் குழந்தை, என் பிள்ளைகள், என் மருமகள், என் பேரன், என் பேத்தி, என் கணவர், என் மனைவி அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ள என் அப்படின்னு எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய அந்த உரிமை தப்பில்ல. ஆனால் அந்த எண்ணுங்கிறத மாத்திட்டு தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்த அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அப்ப தந்தை தாயினா ஒரு கணவன் மனைவி இருவரும் உயிர் கலப்பு ஆகும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஒரு இணைப்பு, உயிர் கலப்பு தான் அது. அப்ப அந்த உயிர் கலப்பாக பெற்றுக்கொண்டோமே ஆனால் எப்போ உங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் வருதோ அப்ப இன்னும் கொஞ்சம் அவரை நினைத்து வாழ்க வளமுடன். இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி ஏற்பட்டால் அவரே என்னிடத்தில் நான் என்ன உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை
அவருக்கே அந்த இறைநிலை கொடுக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதுவும் நடக்கும், அதுவும் சரிங்க. உறுதியாக நடக்கும். சரிங்களா? அப்படிதாங்க நினைச்சிருக்குது. அவருடைய இயல்புக்கும் வேற, பரிணாமம் வேற அப்படின்னு மனசு ஓரளவுக்கு சமாதானப்படுத்துது. இருந்தாலும் அந்த உணர்வு வந்து அப்படியே கொஞ்சம் வலி, இன்னும் கூட அந்த வருத்தம் கொஞ்சம் மனசுல இருந்துதாங்க ஐயா இருக்கு. அதெல்லாம் அப்படியே அப்படியே இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த 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 பொறுமையில இந்த அடாப்டபிலிட்டி, அக்செப்டன்சி இதெல்லாம் இயல்பா வந்துட்டு அப்படின்னா அது மாறி அதை இருப்பாக உள்ள வைக்காதீங்க. ஓகே, அப்படியே அக்செப்ட் பண்ணிடுங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே ரொம்ப நல்லது. என்னைக்குமே இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எப்பவுமே நமக்கு 2 பேரும் பாராட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜ் போக மாட்டோம். எங்கேயாவது நமக்கு ஒரு கொத்து ஒரு அடி விழணும். விழுந்தாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போவோம். அப்ப நம்மளை அடிக்கிறதுக்கும் நம்மளை உரிமையோட தட்டுவதற்கும் யாருக்கு அதிக உரிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள அன்பர்களுக்கு தான் இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு தரம் உயர்கிறோம் அப்படின்னா வீட்டுல உள்ள அன்பர்களாலதான் முதல் வாழ்க்கையில நம்ம உயர்வோம். அதுக்கப்புறம் பொருளாதாரத்துல உயர்றோம் அப்படின்னா சமுதாயத்துக்கு சமுதாய மக்களோட நம்ம இணையும் போது அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை உணர்த்தும். ஆனால் இந்த உயர்வு பெற வேண்டும் என்றால் நம்ம வேதாத்திரியத்தை முழுமையாக ஏற்று முடிந்த அளவு வேதாத்திரியத்தை கடைபிடித்தாதான் மன்னிக்க கூடிய பக்குவம் நமக்குள்ள வரும். இல்லாட்டி என்ன ஆகும்னா அங்க ஒரு போட்டியோ அல்லது ஒரு பொறாமையோ எதிர்ப்போ வளர ஆரம்பிச்சு. அப்ப நமக்கு திருப்பி என்ன பிரச்சனை வரும்? தோல்விதான் வரும் அல்லது அக்ரஷன்ஸ் போடும். அதனால வேதாத்திரியத்தை மனசுல வச்சுக்கங்க. நமக்கு மன்னிக்கக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்கு, பொறுமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த சிறப்போடு நம்ம சிறப்பாக எல்லாரையும் சேர்த்து வாழ்த்தி வாழவும் செய்யலாம் என்பது உறுதி. சரிங்களா? சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக கலைமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றாக இருந்தது ஐயா. பொறுமையை பத்தி பேசினது ஒரு மகான் சொன்னது கூட ஞாபகம். சாய்பாபா பொறுமையும் நம்பிக்கையும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காணிக்கைன்னு சொன்னாரு. அது மாதிரி அன்பும் கருணையுமா இருக்கணும்னாலே பொறுமைதான் அடிப்படை குணமா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, அது ஒரு வேர் பொறுமையாக இருக்குது. அன்பும் கருணையும் இலை கிளை பூக்களாக மாறும். இப்ப கோபம் வெறுப்பு இதுல இருந்து விடுபட்டா கூட சலிப்புல இருந்து விடுபட முடியாது. பொதுவா எல்லாருக்குமே எப்பவுமே சலிப்பு. ஆனா நீங்க பொறுமைக்கு எதிரான குணமா சலிப்பையும் சேர்த்து சொன்னீங்க. வெறுப்பு, சலிப்பு, கோபம் சொன்னீங்க. கோபம் வெறுப்புல இருந்து கூட நம்ம வெளியே வந்தாலும் சலிப்புல இருந்து வெளியே வர முடியல. பெரும்பாலும் அதுல மறுபடியும் சிக்கிக்கிறோம். இல்ல வந்துடலாம். அருமையா வந்துடலாம். நீங்க 50, 60, 70% வந்துட்டீங்க. இன்னும் 30% இருக்கு. வந்துட்டீங்கன்னா ஆஹா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, சூப்பர் அப்படிங்கிறத உங்களை அறியாமலேயே அந்த சலிப்பும் வெறுப்பும் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஏன் அந்த சலிப்பும் வெறுப்பும் உள்ள இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். அதை சிந்திச்சிட்டீங்கன்னா சலிப்பு வெறுப்பு வெளியே போயிடும். சலிப்பு எதனால் வருகிறது, வெறுப்பு எதனால் வருது? சலிப்பு தன்னைத்தானே அனுபவம் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற அதிருப்தியினால் வரக்கூடியது சலிப்பு. வெறுப்பு என்பது பிறர் நமக்கு காட்டுகின்ற கடும் சொல்லோ கடும் செயல்களோ வரக்கூடிய விளைவுகளோ. முதல்ல வெறுப்பு அந்த வெறுப்பை எதிர்கொள்வதற்காக எடுக்கின்ற முயற்சியில் வருகின்ற தோல்வியினால் வருவதுதான் சலிப்பு. அப்ப இந்த ரெண்டையும் நாம எங்கேயோ ஒரு இடத்துல கையாளுவதில் ஏதோ ஒரு சின்ன தவறு விடுவதனால்தான் நமக்கு இந்த வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுகிறது. அப்ப இந்த வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுவதற்கு நம்மளுடைய பங்கு அதுல என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய பங்கு எதிர்பார்ப்புகளாகவோ அல்லது உரிமைகளாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் பற்றாகவோ அந்த சம்பவத்தில் நாம இணைந்திருக்கோம். அதனாலதான் அந்த வெறுப்பும் சலிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. சின்ன விஷயம்தான், அதுக்காக பற்றே இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. உண்மைதான். ஆனா பற்று இல்லாம வாழுங்கன்னு மகரிஷி சொல்லல. எதை பற்றோட வாழணும், எப்படி பற்றோட வாழணும் அப்படின்னா அந்த
வேகம் அப்படிங்கிறது ஒரு எழுச்சி தான். அதை விவேகமாக மாற்றக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப எந்த இடத்துல எல்லாம் நமக்குள்ள நம்மையும் அறியாமல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல எல்லாம் நம்மையும் அறியாமல் இது என்னுடையது என்கின்ற ஒரு ஒரு உரிமை இருக்கிறதோ, இந்த ரெண்டுக்கும் எதிராக நம்முடைய விஷயங்கள் நிறைவு பெற்றால் அங்க ஏற்படுகின்றது முதல்ல ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பை சமாளிக்கிறதுக்காக நம்ம எடுக்கின்ற முயற்சியில் வருகின்ற அடுத்த தோல்வியும் சலிப்பை ஏற்படுத்துகிறது. அதனால இந்த மறைமுகமா எங்கேயோ ஒரு சின்ன புள்ளி, ஒரு வெள்ளை துணியில ஒரு லேசா ஒரு கரும்புள்ளி விழுந்தால் எப்படி இருக்குமோ அது போலதான் நாம 99% கடமைகளை கரெக்டா செஞ்சிருப்போம், 1% சின்ன எதிர்பார்ப்புகளை வச்சிருப்போம் அல்லது உரிமையை வச்சிருப்போம். இது என்னுடையது, இல்லையே அவங்க இதை நமக்கு செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படி. இந்த ரெண்டையும் அப்படி தூக்கி வெளியே வச்சுட்டு பாருங்க, சலிப்பு வெறுப்பு வராது, உறுதியாக வராது, கண்டிப்பாக வராது. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, இப்ப நாம எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கோங்க ஐயா. அதே மாதிரி இறைநிலை நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சிருக்குமா ஐயா? இறைநிலை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதுங்கிறத காட்டிலும் மகரிஷி நமக்கு செயல் விளைவு தத்துவம்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த செயல் விளைவு நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு விளைவாக மாறுகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல். இறைநிலையுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை பன்மடங்காக உங்களுக்கு கொடுப்பது தான். அப்ப அப்ப இறைநிலை எனக்கு நல்லது செய்யணும்னா நான் நல்லதா நினைக்கணும், நல்லதா செய்யணும். அதுதான். அப்ப அதுதான் அதனுடைய நீங்க ஒரு மண்ணுல இந்த பக்கம் ஒரு பப்பாளி மரம், இந்த பக்கத்துல ஒரு மாங்கன்னு, இந்த பக்கத்துல ஒரு முருங்கை மண், நீங்க எதை நடுகிறீர்களோ மண்ணு பொண்ணே தான். எல்லாம் வளம் பெற்றது மண், அது இறைன்னு வச்சுக்குவோமே. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அது நன்றாக முளைத்து வரும். அப்ப இறைவன் தனியாக எனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன செய்யறேனோ அதனுடைய பலனை நான் எனக்கே இறைவன் திருப்பி கொடுக்கலாம். இறைவன் அப்ப எங்கே இருக்கிறான்? எங்கேயோ இடத்துல இருக்கிறாரா? இல்ல 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 இல்ல. ஒவ்வொரு எண்ணத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். ஒவ்வொரு எண்ணம் எழும்பொழுதும் உள்ளிருந்து இது சரி இது தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டவும் செய்கிறார். இது சரி இது தவறு என்று சுட்டிக்காட்டவும் செய்கிறார். அதனால ஒவ்வொரு எண்ணம் எழும்பொழுதே அந்த இறைவன் நமக்கு உள்ளிருந்து சொல்லக்கூடிய அந்த சரி காட்டுதல், இது தப்பாச்சே அப்படின்னு ஆழ் மனதிலேருந்து ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? அந்த உணர்வை நீங்க கேட்டு அதன்படி நடந்தாலே இறைவன் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும். இறைவன் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் அறிக்கை நல்ல வழிகாட்டிக்கிட்டே இருக்கான். நான் ஒரு தப்பு செய்ய போறேன்னா, அப்பா நீ தப்பு செய்யற அப்படின்னு சொல்றான். நான் அதையும் மீறி செய்வேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு போனா சரிப்பா அப்படின்னு விட்டுருவான். ஆனா என்னுடைய ஆழ்மனமாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி உள்ளே இருந்து எனக்கு சொல்லுது நீ செய்வது தவறு என்று. அப்ப நான் அதை கேட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு விளைவு என்னவா இருக்கும்? நன்மையாக இருக்கும். ஆனா மனம் என்ன சொல்லும்? ஐயோ விட்டோமே, ஐயோ விட்டுட்டோமே, ஐயோ விட்டோமேங்கும். அப்ப இந்த புறமனதின்படி செயல்படும் போது வருகின்ற விளைவுகள் எல்லாம் நமக்கு துன்பமாக மாறும். அகமனம், ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய நிலையிலிருந்து இறைவன் சொல்லுகின்ற வழிபடி புறமனதை செயல்படுத்தினால் நன்மைதான் விளையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் நான் நல்லதுதான் சார் செய்யறேன், எனக்கு வெளியில இருந்து இவ்வளவு துன்பங்கள் வருகிறதே, நாம நல்லது செய்ய ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நாம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லதே செஞ்சிருக்கோம், ரைட்டு. ஆனால் இப்பிறவிக்கு முன் நாம் கொண்டு வந்த சொச்சு சஞ்சித கர்மத்தில் என்னென்ன பதிவுகள் இருக்கிறதோ அந்த பதிவுகளுடைய விளைவுகளை நாம கொஞ்சம் அனுபவிக்கணுமா இல்லையா? அப்ப நாம எல்லாம் பெரிய யோக்கியமானவர்கள், பாக்கியமானவர்கள். எப்படி தெரியுமா? நம்முடைய கருமையத்தின் மூலமாக வந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்த பதிவுகளை தவத்தின் மூலமாகவும் குருவின் துணையின் மூலமாகவும் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய சஞ்சித கர்மத்தினுடைய பதிவுகளுடைய அந்த அழுத்தத்தை, அந்த ஒரு பெரிய பாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றோர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. பெரும் பாக்கியம் இல்லையா? அது நம்முடைய பெற்றோர்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம்?
நாம வாழ்ற காலத்துல வேதாத்திரியத்துக்குள்ள வந்த உடனே அறிந்து தவறுகள் செய்யவில்லை. அறியாமல் இந்த உயிர் பெற்று வந்த பல பதிவுகளை பெறுவதற்கும் அல்லது அழிப்பதற்கும் நாம சில துன்பங்களை பிறர் மூலமாகவோ அல்லது நாமே அறியாமல் மீண்டும் செய்தோ ஏற்பட்டு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். அந்த துன்பத்தை அந்த மனதோடு ஏற்றுக்கொண்டோமே ஆனால் வெறுப்பு வராது. அந்த துன்பத்தை மனதோடு நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் சலிப்பு இருக்காது. அப்ப எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கருத்தொடராக வந்ததுதான் எனக்கு துன்பம் தருகிறது. அதனால எனக்கு வெறுப்பும் இல்லை, சலிப்பும் இல்லை. எனக்கு பாக்கியம் படைத்தவன் நான். எனக்கு வேதாத்திரியம் கிடைத்திருக்கிறது. எனக்கு வேதாத்திரிய குருவாக வந்திருக்கிறார். என் கருமைய தூய்மையின் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அனுப்பிய கருமைய தொடர் பதிவுகளினுடைய பாரத்தை குறைப்பதற்கு எனக்கே அந்த குருவும் அந்த இறைநிலையும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறதில் சந்தோஷம் அடைந்து நாம் தவமும் அறமும் செய்து வர வர இனி வரக்கூடிய சமுதாயம் சிறப்பாக வாழும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்பான பதில் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா என்னுடைய தொலைபேசி நம்பர் வந்து 944333. ஒரு நிமிஷங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. 944333 23996. அது நமக்கு வந்ததுங்க சர்க்குலர்ல அந்த நம்பர், அதனால தான் நான் இல்ல அந்த நம்பரு அது எப்படி யாரு பதிவு பண்ணாங்கன்னே தெரியல. அது என்னுடைய நம்பரே இல்ல. அந்த சர்க்குலர்ல கூட அதை கொஞ்சம் நீங்க திருத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கலாமா? நான் சொல்றேங்க ஐயா. ஐயா ஒரு முறை சொல்லட்டுங்களா ஐயா நம்பரு? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. 9443332996. ரைட், கரெக்ட். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பருக்கு போலாமாங்க? போலாம். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நாகராணி அம்மா வாழ்த்துக்கள். ஐயா மணிவண்ணன் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அற்புதமான தெளிவான அப்படியே ஆணித்தரமாக அப்படியே எங்களுக்கு ஆல்பா நிலையில கண்களை மூடி கேட்கும் போது அவ்வளவு அருமையாக இருந்துச்சுங்கய்யா. ஒவ்வொன்னும் எங்களுக்குள்ள ஒரு ஆய்வை கொண்டு வந்தது. கண்டிப்பா நம்ம பொறுமையா இருக்கிறோமா, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்லாம் தோணும். ஐயா நீங்க சொன்னீங்க நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இப்படி நம்ம நினைச்சுக்கணும்னீங்க. நான் கடந்த 20 வருடங்களாக மனவளக்கலையில இருக்கிறேன். ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பொழுதோ இல்லை என்னால தாங்கக்கூட முடியாத ஒரு எண்ணில் தவறே இருக்காது, இருந்தாலும் எனக்கு வரும் பொழுது அதை நான் புடம் போட்டு கொண்டிருக்கிறார் தங்கத்தை எவ்வாறு கொண்டு வர அந்த ஆபரணமாக ஆக்குவதற்கு அதை அடித்து உதைத்து அதை தட்டி அதை தீயில போட்டு உருக்கி அதன் பிறகுதானங்க வருது. அது போல நம்ம இந்த இறைநிலையை உணர்வதற்கு நம்ம மகரிஷி இறைவனே குருவா வந்திருக்கிறாரு. அப்ப இந்த இறைநிலை தான் நமக்கு அதெல்லாம் கொடுத்து நம்மளை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் என்னுடைய மனசார நினைச்சிட்டு நான் அதை கடந்து செல்ல முயற்சி செய்வேன். வாழ்த்துவேங்கய்யா. அருமை அருமை. சரிதான், கரெக்ட் தான். அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மையும் அதுதான். ரெண்டாவதுங்க நீங்க சலிப்பு என்று சொன்னீங்க. சலிப்பு என்பது கூட லேட்டா தாங்க வருது, கவலை என்பதுதான் உடனே வருது. அப்பொழுது மனதில் ஏற்றக்கூடிய தன்மை என்னன்னா அகத்தாய்வு பண்ணும்போது நினைக்கிறேன் அவர்களை திருத்துவதற்கோ இல்ல அந்த செயலை ஏன் அவங்க செய்யலைன்னு கேட்பதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. அவங்களுடைய அறிவின் தன்மையில அவங்களுக்கு அது கரெக்டா தெரியுது. நான் அதை ஒரு முறை சொல்லலாம், இருமுறை சொல்லலாம், கேட்டுக்கொள்ளவில்லைன்னா வாழ்த்து மட்டும் தானே செய்யணும். அவர்களை திருத்துவதற்காக இல்ல அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்காக மகான் என்னை இறைநிலை என்னை படைக்கவில்லையே. இல்ல அது மாதிரி ஒரு எண்ணத்தோடு பூரணமாக இது ஆழ்நிலையில நின்று வாழ்த்துவதற்கு பழகி கொண்டேன் ஐயா. ஆழ்நிலையில் இருந்து வாழ்த்த வேண்டும், ஆழ்நிலையிலிருந்து வாழ்த்த பழகி கொண்டேன். வாழ்த்த வேண்டும். அப்படி அந்த உயிர் நமக்கு ரொம்ப நெருங்கிய உயிராகவோ அல்லது தெரிந்த உயிராகவோ பழகிய உயிராகவோ இருந்தால் அவர்களுக்கு மறைமுகமாக கருத்துக்களை பரிமாறலாம். அவர்களுக்கு நேரடியாக நீங்க செய்வது தவறுன்னு சொல்வதை காட்டிலும் ஏதோ ஒரு கதையையோ ஏதோ ஒரு சில வார்த்தைகளை கோர்த்து அவர்களுக்கு சில கருத்துக்களை பரிமாறலாம், சிந்திக்க வைக்கலாம். அந்த முயற்சியை எப்படி குரு நம்மளை சிந்திக்க வச்சாரு பாத்தீங்களா? அதே போல அவங்களை சிந்திக்க வைப்பதற்கு நீங்க ஒரு துடுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம்.
ஆனால் அவர்களை திருத்துவதற்குன்னு நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு வகையில தெரிந்தோ தெரியாமலோ நம்மளுடைய அதிகாரம் அங்க நம்மளையும் அறியாமல் ஒரு பற்று வந்துடும். அதனால உங்க கருத்தை தெரிவிக்கலாம், ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைத்தால் உருவாக்கி கொண்டு அதை தெரிவிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்ல பெரிய அற்புதமான விஷயம் நீங்க செய்யறது வாழ்த்து. அந்த வாழ்த்துல ஆமா, அந்த வாழ்த்துல நீங்க அவங்களை என்ன செய்யணும், ஐயோ உங்க கண்ணெதிர்க்க அவங்க இப்படி ஒரு தப்பு பண்றாங்களே, அவங்கள நம்ம சொல்லவும் முடியலையே அப்படி நீங்க வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த வருத்தத்துக்கு ஒரு மருந்து என்ன அப்படின்னா, இறைநிலையும் குருவும் அவர்களுடைய கருமையத்தில் இணைந்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று என் மனதில் நிறைந்து குருவை நினைத்து அந்த இறைநிலையில் சங்கல்பம் செய்கிறேன்னு நீங்க வாழ்த்துனீங்கன்னா அதற்கு விடை. கண்டிப்பா. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறீங்க. அதாவது ஒரு அம்மா கேட்டாங்க, இறைநிலைனா பொறுமை அவங்கதான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, என்னுடைய மனதில் தோன்றியது, நான் தவம் பண்ணும் பொழுதோ இல்லது ஆழ்நிலையில் அகத்தாய்வு பண்ணும் பொழுதோ இல்ல கடவுளை பற்றிய சிந்தனை இருக்கும் பொழுதோ என் மனதில் தோன்றுவது என்னன்னா, இறைநிலை என்பது, இறைநிலையானது தன்னுடைய முழுமையான தன்மையை அறிவை உணர்ந்து கொள்வதற்காக உணர்ந்து கொள்ள முடியலை. அதுக்காக இத்தனை ஜெனரேஷன் வந்து கடைசியில மனிதனாக வந்து தன்னை உணர்வதற்கு அது தன்னை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி முயற்சி செஞ்சு அதை அடைந்த உடனே அது இறைவனாகவே மாறி விடுகிறது. இப்ப எப்படி நம்ம மகான் வந்து இறைவனே குருவாக வந்திருக்கிறாருன்னு சொல்றோம், பரமஹம்சரை எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கும் போது அப்ப அது தன்மையை அது உணர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு பிரம்மம் தான் நம்ம என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா, அது தவறா சரியாங்க? இல்ல இல்ல, அதாவது சுத்த வழியினுடைய ஒரு துளி நமக்குள் ஆறாவது அறிவாக, அதாவது சுத்த வெளிதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சுத்த வெளியினுடைய தன்மாற்றம் தான் பஞ்சபூதங்களாக இருக்கிறது. சுத்த வெளியினுடைய தன்மாற்றங்கள் தான் அணுக்களின் சேர்க்கையாக கோள்களாகவும் பிரபஞ்சமாகவும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. சுத்த வெளியினுடைய தன்மாற்றம் தான் இந்த பூ உலகில் ஓரறிவு தாவரமாக மலர்ந்து ஆறாவது அறிவு மனிதன் வரை உயர்ந்திருக்கிறது. அப்ப சுத்த வெளி இத்தனை பரிணாமத்தில் தன்மாற்றம் அடைந்து எங்கேயுமே தடம் மாறாமல் தன்மாற்றத்தில் தன்னை மாற்றிக்கொண்டே வளர்ந்து வந்த அந்த சுத்தவெளி மனிதனிடத்தில் அந்தமாக வருகிறது. முழுமை வேற முடிஞ்சு போச்சு. அதுதான் மகரிஷி சொல்றாங்க, ஆறாவது அறிவு என்பது புலன்கள் இல்லாத ஒரு அறிவு. 5 அறிவுக்கு புலன் இருக்கு, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது இருக்கு. ஆனால் ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த ஆறாவது அறிவு ஆகிய இறைவனே, அதனாலதான் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அப்படி சொல்லி அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். இப்ப சுத்தவெளி எங்க வருது பாருங்க, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம்ங்கிறார். சுத்தவெளிதான் இங்க என்னவாக இருக்கிறது, அறிவாக. அறிவில் அறிவாய் நிலைத்து, அறிவில் சுத்தவெளி தன்மையோடு நிலைத்து வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் அல்லது வாழ்ந்து காட்டியோர் நினைவு கூறுவோம் அப்படின்னு சொல்லி மகரிஷி ஒரு கவி கொடுக்கிறார். அப்ப சுத்த வெளியாகிய அந்த மெய்ப்பொருளே ஆறாவது அறிவாக தெய்வமாக நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அது தடம் மாறவில்லை. தடம் மாறுவது எது அப்படின்னு பார்த்தா ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3 களங்கங்கள் வந்த பதிவுகள் நம்மை தடுமாறவும் செய்கிறது. ஆனால் அந்த சுத்த வெளியாக இருக்கக்கூடிய ஆறாவது அறிவு தடம் மாறவில்லை. ஒவ்வொரு எண்ணம், இப்ப இன்னொரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு இப்ப பாருங்க, குரு தான் ஒவ்வொருத்தரையா இந்த கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பகுதியாக இந்த விடையை குரு தான் கொடுக்கிறார் கருவியாக பயன்படுத்தி. இப்ப உங்க கேள்விக்கு அதை தொட்டு வரக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இந்த ஆறாவது அறிவின் மூலமாக எழுகின்ற எழுச்சி எல்லாம் எண்ணங்களாக மாறும் பொழுது தீய எண்ணங்களாக இருக்கிறது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஆறாவது அறிவினுடைய அந்த தன்மை
செய்வது தவறு என்று உணர்த்திட்டு உட்கார்ந்துரும். ஆனால் அந்த தவறை நான் அறிந்தே செய்வது என்னுடைய மனமாக இருந்தால் அதனுடைய விளைவுகளை நான் அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். இல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு எழுச்சி பெற்று இது செய்ய வேண்டான்னு சொல்லி நான் அதை செய்யாம இருந்துட்டேன்னா அந்த இறை வழிபாடு, அந்த இறை உணர்த்துகின்ற வழியில் நான் செல்லும் பொழுது எனக்கு துன்பம் ஏற்படுவது இல்லை. அப்ப இறை என்பவன் தடம் மாறவும் மாட்டான். அவன் எண்ணத்தில் ஆழத்தில் நல்லதை மட்டுமே உணர்த்துகிறான். ஆனால் எண்ணம் எழுச்சி பெற்று புலன்வயப்பட்டு புறப்பொருளோடு தொடர்பு கொடும் போது ஏற்படுகின்ற விளைவுகளை உள்ளிருந்து உணர்த்துகிறான். நாம் அவன் சொல்படி கேட்டால் நாம் சரியாக வாழ முடியும். அதற்கு அவன் சொல்வதை கேட்பதற்கு உண்டான பொறுமையை நமக்கு வளர்த்து கொள்வதற்குத்தான் தவம். அந்த அவன் சொல்வதை கேட்கறதுக்கு நமக்கு பொறுமை வேணும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அந்த பொறுமையை கேட்கறதுக்கு நமக்கு தவம் வேணும். அதான் மேல்பதிவு. அந்த அந்த வழியின்படி நாம செயல்படுத்துவதற்கு நிதானம் வேணும். சோ உடலுக்கு நிதானம், எண்ணத்திற்கு இறைவன் சொல்வதை கேட்பதற்கு உண்டான பொறுமை. அவன் சொல்வதை இருக்கும்போதுதாங்க அது கிடைக்குது நமக்கு. எக்ஸாக்ட்லி அதான். நீங்க மௌனம் தனியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு எண்ணத்தையும் என்று அழுத்தி அந்த எண்ணத்தோடு இணைந்து பாருங்க. அதே மௌனம் அங்கே இருந்து ஒரு விடை கிடைக்கும். கண்டிப்பாங்க. அற்புதமான விளக்கங்க. ரொம்ப நன்றிங்க. என்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். மகரிஷி கொடுத்துட்டார். கண்டிப்பாங்க. நாகராணி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நாகராணி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கேள்விகளை சுருக்கமாக கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே டைம் கரெக்டா இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நினைக்கணும். உங்களுடைய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. போது மகரிஷியை நினைச்சுக்கணும். மகரிஷி நமக்கு அந்த நமக்குரிய தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்களாங்க ஐயா, அது கேட்கணும்னு நினைச்சேங்க. சொல்லுங்க. உங்க வாய்ஸ் இப்பதான் கிளியரா இருக்கு. சொல்லுங்க. நமக்கு துன்பம் ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் அப்படி எல்லாம் வந்ததுன்னா மகரிஷியை நினைச்சுக்கிட்டா மகரிஷி நமக்கு அந்த துன்பத்துக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது அந்த இது கேக்குறேங்க. சரி, அதாவது மகரிஷி என்பவர் நமக்கு, வேதாத்திரி மகரிஷி என்பவர் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம இணைப்பு இல்லையா? ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடியது அந்த இறைசக்தி. அப்ப அந்த இறைசக்தி மனமாக எழுச்சி பெறுகிறது. ஒரு துன்பம் ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. அப்ப இந்த துன்பம் குழப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வேணும்னா மனதின் அலைச்சுழலை குறைக்க வேண்டும். மனதின் அலைச்சுழலை குறைத்தாதான் இதற்கெல்லாம் விடை கிடைக்க முடியும். மகரிஷி நம்மளுடைய இருந்தாலும் மனதின் அலைச்சுழலை குறைத்து 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 வரும் பொழுது மனம் பிளாங்க் ஆயிடும். பிளாங்க் ஆகும்போது எதுவுமே தெரியாம போயிருச்சு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன உணர்வாக, அப்ப அந்த பிளாங்க் ஆகிற தன்மையும் மனதில் எழுகின்ற அலைச்சுழல் வேகத்தையும் குறைப்பதற்கு வேதாத்திரி மகரிஷி நமக்கு துணை புரிவார். முதல்ல ஃபர்ஸ்ட் திங். அப்ப ரெண்டாவது, எனக்கு இந்த குழப்பம் இருக்கு குருவே, நீங்க தான் எனக்கு ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு குருவிட்ட நீங்க சரணாகதி ஆகும் பொழுது அவர் எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு தான் கொடுப்பார். அந்த உணர்வு எப்படி வரும்னா ஒரு தீர்வான எண்ணமாக, தீர்வை தரக்கூடிய ஒரு சிந்தனையாக, உங்களுக்குள்ள ஒரு உணர்வாக அது மாறும். அந்த உணர்வை நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்க வளர்த்து கொண்டுட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு குரு அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க உணர முடியும். ஒன்று. சில சமயங்கள்ல
குரு மூலமாக யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அந்த நீங்க என்ன உங்களுக்கு தேவையோ அந்த ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதே இறைசக்தி உதவி செய்யும். அப்ப என்னைக்குமே எந்த ஒரு பலனும் நேரடியாக இறைவனோ அல்லது குருவோ நமக்கு கொடுக்க மாட்டாங்க, உணர்வாகத்தான் கொடுப்பாங்க. அந்த உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக நாம உணர்ந்து உணர்ந்து சிந்தித்து, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படிங்கிற ஒரு கவியை மகரிஷிதான் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள் ஏற்படுகின்ற உணர்வுகளை சிந்திக்கணும், உணர்ச்சியே அல்ல. உணர்ச்சியை சிந்திச்சால் வேகம் கூடும், திருப்பி அந்த எல்லா 6 தீய குணங்களும் வரும். உணர்வுகளை சிந்திக்கணும், சிந்தித்து தெளிவு பெற்றால் விடைகள் உறுதியாக கிடைக்கும். அந்த உணர்வை சிந்திப்பதற்கு துணை புரியதான் குருவை நாம என்ன பண்ணணும், இணைத்து கொள்ள வேண்டும். இணைத்துட்டோம்னா அந்த உணர்வாகவே குரு நமக்குள் இருந்து நமக்கு அந்த உணர்வை தருவார். அந்த உணர்வை பெற்று பாருங்கள், விடை கிடைக்கும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களை போட்டோல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப கனெக்டடா இருக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு, நிறைய தடவை உங்க வாய்ஸ் கேட்டிருக்கோம், பட் நீங்க சொல்றத ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ண முடியுது. ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப குடும்பத்துல சிக்கல், எல்லாத்துலயுமே சிக்கல் நிறைய இருக்குதான். ஆனா என்னன்னா, இப்போ மனைவிக்கு எங்க வீட்டார் சைடு சில பேர் பிடிக்க மாட்டேங்குது, எங்க வீட்டார் சைட்ல இவங்களே பிடிக்க மாட்டேங்குது. ஆபீஸ்ல அதே மாதிரிதான், ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு குரூப்பிசம் இருக்குங்க ஐயா. இப்ப இது எப்படிங்க ஐயா, நம்ம எல்லாருக்கிட்டையும் அனுசரிச்சு போனாலும் அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. அதாவது வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடாங்கிற மாதிரி எப்படிதான் என்ன ஹேண்டில் பண்றதே தெரியலங்கய்யா. இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறதா, இல்ல நம்ம இயல்பு திறமையே ஒரு பாயிண்ட் டைம் போயிடுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி. அதாவது கேள்வியும் பதிலும் உங்கள்ட்ட இருந்தே வந்துருச்சு, அதனால இது ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடலாம். அப்படி என்ன கேள்வி நீங்க கேட்டீங்க? சமுதாயம், குடும்பம் அப்படின்னா பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை ஒட்டிதான் அந்த எண்ணங்கள் எல்லாம் உதயமாகும். இப்போ நாம இங்க இப்போ உட்கார்ந்துருக்கோம், பேசுறோம் அப்படின்னா இது ரொம்ப உண்மையான யதார்த்தமான விஷயம் என்ன அப்படின்னா, பிளாங்க் நான் ஒரு கருவி அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்தா தான் குரு கொடுக்கறது எல்லாருக்கும் சமமாக போய் சேரும். அதே போல நம்முடைய எண்ணத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளும் அவரவர்களுடைய அனுபவத்தை சார்ந்திருக்கும். இப்ப நான் என்னைய திடீர்னு எனக்குள் ஒரு அகம்பாவமோ இல்ல ஒரு அகந்தையோ வந்து விட்டால் என் உணர்வுகளையே நான் விடையாக கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்ப அது பெரும் தவறு. அப்ப மகான் மாதிரி, வேதாத்திரி மகரிஷி மாதிரி ஒரு பெரிய ஆன்மா, பெரிய அந்த உயிர், அந்த ஒரு ஞானி, அந்த ஒரு அருட்தந்தை, அவர்களை இணைத்து கொண்டு நாம் வாழும் பொழுது நமக்குள் அந்த சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை, அவர்களுடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதை ஏற்றுக்கொள்வோம். அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். ரைட்டு. இவர்களுடைய அனுபவத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது, அதுவும் சரியா. அப்ப ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும் அவரவருடைய அனுபவத்திற்கு நியாயமானதாகத்தான் இருக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அலுவலகமாக இருந்தாலும் சரி, அன்பு குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லோருக்கும் நல்லவராக மாற வேண்டும் என்றால் நாம் ஒருவர் மாறிவிட்டால் போதும். ஒவ்வொருத்தரையும் என்னுடைய எண்ணத்திற்கு மாற வேண்டும் என்று நாம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அதனை வைத்திருந்தால், அவர்கள் நினைப்பது தவறு, இவர்கள் நினைப்பது தவறு, அவர்கள் அதை செய்வது தவறு அப்படிங்கிற ஒரு துணை எண்ணங்கள் நமக்குள்ள உதயமாக ஆரம்பிச்சிடும். ஆனா வேற வழியே இல்லை. சமுதாயம் என்றால் இப்படித்தான் இருக்கும். அப்ப நாம என்ன செய்யணும்? என் மனைவிக்கு ஏற்றாற் போல அவளுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்யும். பொய் சொல்ல வேண்டியதில்லை. அவ என்ன எதிர்பார்க்கிறாளோ அது நியாயமா இருந்தா விளக்கம் சொல்லி, ஏம்மா எனக்கு இது முடியுது, என்னுடைய பிள்ளை நியாயமாக இருந்தால் என்னால இது முடியுதுப்பா, நான் செஞ்சிடறேன். என்னுடைய பிள்ளைகள், பேரன் பேத்தி யாரா இருந்தாலும், அப்ப என்னுடைய உறவினர்கள், என் நண்பர்கள், எல்லாம் என்னுடைய ஆபீஸ்ல இருக்கிறவங்க
யார் யார் அவங்களுடைய அனுபவமும் அவங்களுடைய தேவையையும் நம்மள்ட்ட கேட்கும் பொழுது நம்மால் முடிந்தால் அதை ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போய் அப்ப நாம ஒருவர் மாறினால் போதும். அப்ப அந்த ஒருவர் பல பேரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் சிரமம் இல்லையா? நாம பலருக்காக நாம் மாறிட்டோம்னா சரியா போகும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், இப்படி ஒவ்வொருத்தருக்காக என்னுடைய குணத்தை மாத்துவதா? இல்லை இல்லை, உங்க குணத்தை நீங்க உங்க குணம் சிறப்படைகிறது. அவங்களுக்கு ஏத்தா போல உங்க குணத்தை மாத்துங்கன்னு அவங்க தேவையை நீங்க பூர்த்தி செய்யுங்க. முடிந்தால் செய்யுங்க, முடியாது. அப்ப இந்த எதிர்பார்ப்புகள் சங்கடம் ஏன் வருது அப்படின்னா, இது இப்படி செஞ்சாதான் சரியா வரும்னு நாம நினைக்கிறத காட்டிலும் நாம சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அவங்க அதை செஞ்சாங்க, உங்கள்ட்ட உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா முடிஞ்சா செய்ய போறோம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணி. இது சமுதாயம் இப்படித்தான் இருக்கும், இதுல மாற்று கருத்தே இல்லை. சமுதாயத்தை மாற்றுவதுங்கிறது அதனாலதான் மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கத்துல சமுதாயத்தை மாற்றுவதற்காக பெரிய முயற்சி எடுக்கவே இல்லை, தனி மனிதனை மாற்றுவதற்காக முயற்சி எடுத்தார். ஏனென்றால் தனி மனிதன் மாற மாற கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயமே தானாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி. அதனால இதற்கு ஒரே தீர்வு, பிறருடைய எண்ணங்களையும் பிறருடைய தேவைகளையும் நம்மால் இயன்ற அளவுக்கு நம்மை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு திருத்துவதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாம் நம்மை இணைத்து கொண்டோமே ஆனால் இது தீர்வாக மாறும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தையா. வாழ்க வளம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு பதில் ஐயா. ஐயா லெஃப்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆமாம், அவர் ஆஸ்திரேலியால இருந்து பேசுவாருன்னு. ஆமாங்க ஐயா. ஐயாவுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. சரியான பதில். வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் 2 பேர் இருக்காங்க ஐயா, 1 மணிக்குள்ள நம்ம முடிக்கணும். முடிச்சிருவோம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கும் நீங்க எல்லாரும் கேட்ட மாதிரி எனக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துச்சுங்க ஐயா. சிவராத்திரி அன்னைக்கு நான் துணை பேராசிரியர் இருக்கிறேன், இருந்தாலும் அந்த சிவராத்திரிக்கு போகணும்னு அது ரொம்ப பழக்கப்படுத்தினதுனால அன்னைக்கு போயிட்டு வந்துட்டேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது போயிட்டு வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஸ்பண்ட் எதுக்கு நைட்டு ஃபுல்லா அங்க போய் கண்ணு முடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணினாங்க. அதுல தவறு இல்லையே, அதனால தவறு இல்ல, அவர் கேட்டதுலயும் தவறு இல்ல. தப்பான வார்த்தைகள் சொன்னதுனால எனக்கு கோவம் வந்துருச்சுங்க ஐயா. நானும் திரும்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டேன். இது பிள்ளைங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இது கேட்டிருக்க வேணாம், அதை அப்படியே விட்டு இருந்திருக்கலாம், நீ கேட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, வார்த்தைகள் வித்தியாசமா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்மையை கற்பை தப்பா சொல்லும் போது அதை எப்படி நம்மளால டாலரேட் பண்ண முடியல என்னால. ஆனா மகரிஷி கிட்ட வந்த பிறகுதான் நான் என்னோட கோவத்தெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். குறைச்சி 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனாலதான் அதை சகிச்சுக்கிட்டு நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணதுல இருந்து 25 வருஷமா நான் வார்த்தைகள் கேட்டுட்டு தான் இருக்கேன். இதனால பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டாலரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். திரும்ப இது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு கேட்டேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு. அதனால இது நான் கேட்டது தவறா ஐயா? இல்ல, என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள், குருவின் நினைவில் இருந்து சொல்வது, இன்னும் கொஞ்சம் நீங்க சிறப்பா, இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு உயிரோட்டத்தோட ஆன்ம உணர்வோட நீங்க இருக்கீங்க, உங்களுடைய உணர்வுகள இருந்து நல்லா தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்ல டீப்பா அகத்தாய்வு பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை கேட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு வருத்தம் வர்றது நியாயமானதுதான், அது தப்புன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மன்னிக்க கூடிய பெரும் தகுதியும் குரு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த மன்னிப்பையே அவரை நினைத்து 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 அவருக்கு இன்னும் வாழ்த்துங்க. என்னைக்குமே ஒருத்தர் நம்மளை கோவப்படுறாங்க அப்படின்னா அவர்கள்ட்ட மீண்டும் நாம திருப்பி கோவப்படுவதற்கு பதிலாக தண்ணியில எரிந்த பந்து போல நாம மாறிடணும். ஒரு கோபமா ஒரு பந்து தான் கோபம்னு வச்சுக்கோங்க, அல்லது கோபம் பந்துன்னு வச்சுக்கோங்க. தண்ணியில எரிஞ்சா என்ன ஆகும்? பொத்துன்னு போய் விழுந்துடும். அதே செவரு நான் ஸ்டப்பானா அப்படி நிற்பேன் அப்படின்னு அடிச்சு நமக்கும் வலிச்சு திருப்பி போய் மோதும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, நம்மளை சுத்தி உள்ள யாரு கோவப்படுவா? உரியவங்க தானே கோவப்படுவாங்க.
அப்படியே நாம தனியா மாறிட்டோம்னா ரெண்டு நன்மை. ஒண்ணு உங்க மனசும் நன்மை அடையும், இன்னொன்னு அவங்க திருந்துவதற்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கும் நீங்க ஒரு கருவியாக மாறுறீங்க. அதனால நல்லா வாழ்த்துங்க, அருமையா சரியா போகும். வாழ்க வளம். வாழ்க வளம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா, வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக அருள்நிதி சிவசக்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. உங்களோட ஒவ்வொரு விஷயமும் கேட்கறதுக்கு நல்லா பொறுமையா கேட்டனால ரொம்ப இனிப்பா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா எனக்கு என்னன்னா ஐயா, இது அனுபவம் மாதிரி தாங்க ஐயா இருக்கு. என்னன்னு கேட்டாங்க ஐயா, இப்ப நாங்க தவம் செஞ்சுக்கிட்டே போறோங்க ஐயா. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் தவம், அதாவதுங்க ஐயா என்ன சொல்றது, மௌனம் இருந்தோங்க ஐயா. மௌனம் இருந்த பிறகுங்க ஐயா அது வந்து ரொம்ப போக போக ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சுங்க ஐயா. ஆனா இப்ப எல்லாம் வந்துங்க ஐயா நேரம் கிடைக்கலாம் மௌனமாவே இருக்க சொல்ற மாதிரியே தோணுதுங்க ஐயா. அதாவது அந்த மௌனம் விஷயத்த உணர்ந்த நிலைங்கய்யா எனக்கு இப்ப எந்த நேரம் கிடைக்கக்குள்ள எல்லாம் என்னைய மௌனமாவே இருக்க சொல்ற மாதிரி, இப்ப தவம் செய்யறது குறவு மௌனமா இருக்கிறது தான் கூட ஐயா. நல்லது நல்லது, ஒண்ணும் தவறு இல்ல. அது வந்துங்க நமக்கு வந்து குரு சொல்றாங்க ஐயா நம்மள மௌனமா இருக்க சொல்லி. அதுதான் கேக்குறேங்க, மனசுல இருந்து தோணும். அதாவது மனம், உங்க மனசுக்குள்ள உங்களுடைய ஆழ் மனம் உங்களை எது உணர்த்துகிறதோ அந்த உணர்வு, ஆழ் மனம் உணர்த்துவது குருவின் இருப்பு நிலையிலிருந்தும் இறைநிலையின் இருப்பு நிலையிலிருந்தும் குரு உங்களோட இணைச்சிருக்கிறார், அந்த ஆன்மாவோட இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு ஆன்மாவில இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு தகுந்தாற் போல அந்தந்த ஆன்மாவுக்கு தேவையான உணர்வுகளை குருவும் இறைநிலை குருவின் மூலமாகவும் நமக்கு கொடுக்கலாம். அதனால அந்த உணர்வு என்ன இருக்குதோ அந்த உணர்வை நீங்க செயல்படுவதில் தவறில்லை. இருந்தாலும் குருவாக வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள்லாம் என்ன இருக்கு தெரியுமா? ஒன்றினால் ஒன்று கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நாம குடும்ப கடமைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் இருந்து நாம் தவறாம இருக்கிறோமாங்கிறதையும் பார்த்துக்கணும். அது ஒண்ணுதான் குரு நமக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்க, சரி சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. பொறுமையின் பெருமை அப்படின்றது உங்களுடைய சிந்தனை விளக்கம், அப்புறம் கேள்வி பதில் நிகழ்வு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிறைவு செஞ்சிருவோம்மா. கேள்வி யாரும் இல்லைங்கய்யா. நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கும், இணைத்த உங்களுக்கும், நாகராணி இல்லைங்களா உங்க பேர் இல்லையா? உங்க பேர் நாகராணி, பேராசிரியர் புருஷோத்தமன், நாகராணி புருஷோத்தமன் அவர்களுக்கும், இணைந்த வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் குருவின் நினைவில் இருந்து அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே